9 मार्च 1967 का प्रातः क्लास चल रहा था। ஓம் சாந்தி. நேத்து கோரக்பூர்ல 9 மார்ச் 1967 வாணி போயிட்டு இருந்தது. पहले पेज के अंत में बात चल रही थी। ஃபர்ஸ்ட் பேஜினோட கடைசியில பேச்சு போயிட்டு இருந்தது. जो मनुष्य बाप को नहीं जानते हैं, எந்த மனிதர்கள் அப்பாவை தெரிஞ்சுக்கிறது இல்ல, तो निर्धन के हुए ना। எந்த மனிதர்களுக்கு அப்பா பத்தி தெரியலையோ அவங்க ஆர்ஃபன் ஆனாங்க இல்லையா, அனாதைகள் ஆனாங்க இல்லையா. ये भी ड्रामा मौजूद है। இது கூடயும் டிராமால ஃபிக்ஸ் ஆக இருக்குது. अभी मैं कितना देने के लिए और कितना लेने के लिए आया हुआ। இப்ப நான் எந்த அளவுக்கு கொடுக்கறதுக்காக பிறகு எந்த அளவுக்கு எடுத்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். क्या लेता हूँ और क्या देता हूँ, என்ன எடுத்துக்கிற பிறகு என்ன கொடுக்கறேன். भक्ति मार्ग में ईश्वर अर्थ दान करते हैं। பக்தி மார்க்கத்துல ஈஸ்வரனுக்காக தானத்தை செய்யறாங்க. इसलिए करते हैं, எதுக்காக தானத்தை பண்றாங்க. कोई कामना तो जरूर रखते हैं। ஏதாவது ஆசை என்றது கண்டிப்பாக இருக்கும். समझते हैं जैसा कर्म करेंगे उसका फल अगले जन्म में जरूर पावेंगे। என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா எப்படிப்பட்ட செயல்களை செய்யறோமோ அதுக்கு பலன் என்றது கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஜென்மத்துல கிடைக்கும் என்றது அப்படி நினைச்சுக்கிறாங்க. और इस जन्म में जो करेंगे तो उसका फल दूसरे जन्म में पावेंगे। பிறகு இந்த ஜென்மத்துல நாம என்ன செய்யறோமோ அதுக்கு பலன் நெக்ஸ்ட் ஜென்மத்துல கிடைக்கும். 9 मार्च 1967 की वाणी का दूसरा दिन। 9 மார்ச் 67 வாணியினோட ரெண்டாவது பேஜ். समझते हैं कि हम जन्म जन्मांतर पावेंगे। என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நாங்க ஜென்ம ஜென்மாந்தரம் அடைவோம். एक जन्म के लिए फल मिलता है, ஒரு ஜென்மத்துக்காக பலன் கிடைக்குது. सबसे अच्छे से अच्छा कर्म होता है दान करना। எல்லாத்தை விட நல்ல செயல்கள் என்னன்னா தானத்தை பண்றது. और दानी को पुण्यात्मा कहा जाता है। பிறகு தானிக்கு புண்ணியாத்மான்னு சொல்லப்படுகிறது. भारत को महादानी कहा जाता है। பாரத்க்கு மகாதானின்னு சொல்லப்படுகிறது. भारत में जितना दान होता था, பாரத்ல எந்த அளவுக்கு தானத்தை கொடுத்துட்டு இருந்தாங்களோ उतना और कोई खंड में नहीं होता था। அந்த அளவுக்கு வேற எந்த கண்டத்துல கூடயும் ஆயிட்டு இருக்குல்லன்னு சொல்றாங்க. क्यों? ஏன்? भारत में ही सबसे जास्ती दानी की गायनी क्यों है? பாரத்லயே எல்லாத்தை விட அதிக தானத்தினோட இந்த மகிமை என்றதையே இருக்குது. क्योंकि भारत में भगवान आकर के ஏன்னா பாரத்ல பகவான் வந்து सच्चा दान करना सिखाते हैं। உண்மையான தானத்தை செய்யறது கத்து கொடுக்கறாங்க. बाप आकर के बच्चों को दान करते हैं ना, அப்பா வந்து குழந்தைகளுக்கு தானத்தை பண்றாங்க இல்லையா. बच्चे फिर बाप को दान करते हैं। குழந்தைகள் பிறகு அப்பாக்கு தானத்தை பண்றாங்க. कहते हैं बाबा, சொல்றாங்க பாபா आप जब भी आवेंगे तो हम अपने तन मन धन, நீங்க எப்போ வந்தாலும் சரி அப்போ நாங்க உங்களுக்கு शरीरम मनसु धनम सब कुछ आपके हवाले कर देंगे। எல்லாமே உங்களுக்கு ஒப்படைச்சிடுவோம். आप बिना हमारा कोई भी नहीं है। உங்களை தவிர நமக்காக யாருமே இல்ல. बाप भी कहते हैं, அப்பாவும் சொல்றாங்க मेरे लिए तो तुम बच्चे ही हो। எனக்காக குழந்தைகளான நீங்க தான் இருக்கீங்க, நீங்க தான்.
तुम बच्चे बना? குழந்தைகளான நீங்கன்னா कौन से तुम बच्चे? நீங்கன்னா யாரு? बाप के सिर में तुम किससे कहा जाता है? நீங்கன்னு சொல்லி யாருக்கு சொல்லப்படுகிறது? जो सन्मुख बैठते हैं யாரு நேர்முகத்துல உட்கார்ந்து இருக்காங்க वो ही बाप के बच्चे। அவங்க தான் அப்பாவோட குழந்தைகள் ஆயிருக்காங்க. जो प्रैक्टिकल में आए हुए बाप के सन्मुख प्रैक्टिकल में नहीं बैठते हैं, இப்போ பிராக்டிக்கலி அப்பா வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நேர்முகத்துல யாரு உட்கார்லையோ वो बाप के बच्चे அவங்க அப்பாவோட नहीं है। குழந்தைகள் இல்ல. मुझे कहते हैं कि हेवनली गॉड फादर, எனக்கு ஹெவன்லி காட் ஃபாதர்னு தான் சொல்றாங்க. अर्थात स्वर्ग की स्थापना करने वाला। அப்படின்னா ஸ்வர்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர். तो जो स्वर्ग की स्थापना करने वाला है, அப்போ யாரு ஸ்வர்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவங்க இருக்காங்க? वो आकर के तुमको स्वर्ग की बादशाही देता है। அவங்க வந்து உங்களுக்கு ஸ்வர்கத்தினோட ராஜாங்கத்தை கொடுக்கறாங்க. उनको जो कि मेरे अर्थ सब कुछ देते हैं, அவங்களுக்கு அப்படின்னா யாரு எனக்காக எல்லாமே அர்ப்பணை செஞ்சிடுறாங்க, கொடுத்துடுறாங்க, उनको स्वर्ग की बादशाही देता हूँ। அவங்களுக்கு ஸ்வர்கத்தினோட ராஜாங்கத்தை கொடுக்கறேன். कहते हैं सब कुछ आपका है। சொல்றாங்க எல்லாமே உங்களோடது தான் இருக்குது. भक्ति मार्ग में भी कहते थे बाबा ये सब कुछ आपका ही दिया हुआ है। பக்தி மார்க்கத்துல கூடயும் சொல்லிட்டு இருந்தீங்க பாபா இது எல்லாமே நீங்க கொடுத்தது. लेकिन फिर अगर नष्ट हो जाता है तो दुख हो जाता है। பிறகு எப்போ நஷ்டம் ஆயிடுதோ அப்போ துக்கம் ஆயிடுது. वो तो भक्ति मार्ग का अल्पकाल का सुख या दुख है। அது பக்தி மார்க்கத்தினோட கொஞ்ச நேரத்துக்கான சுகம், பிறகு துக்கமா இருக்குது. बाप समझाते हैं भक्ति मार्ग में तुम मुझे दान पुण्य करते रहते थे। அப்பா புரிய வச்சுட்டு இருக்காங்க பக்தி மார்க்கத்துல நீங்க எனக்காக தானம் பிறகு புண்ணியத்தை எல்லாமே செஞ்சுட்டு இருந்தீங்க. लेकिन इनडायरेक्ट करते थे। ஆனா இன்டைரக்டாக செஞ்சுட்டு இருந்தீங்க. गुरुओं के थ्रू करते थे। குருக்கள் மூலமா செஞ்சுட்டு இருந்தீங்க. और यहाँ तो मैं இங்க நானு डायरेक्ट आया हुआ। டைரக்டாக வந்திருக்கேன். यहाँ तुम कोई देहधारी गुरुओं के थ्रू இங்க தேகதாரி குருக்கள் மூலமா दान पुण्य नहीं करते हो। தான புண்ணியத்தை ஒன்னும் செய்யறது இல்ல. यहाँ तुम डायरेक्ट बाप को करते हो இங்க நீங்க டைரக்ட் அப்பாக்காக செய்றீங்க. और उसका फल तुमको मिलता ही रहता है। பிறகு அதனோட பலன் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். इस समय मैं बैठ करके तुमको कर्म, இந்த நேரத்துல நான் உட்கார்ந்து உங்களுக்கு செயல்கள், अकर्म அகர்மம் और विकर्म की गति समझाता हूँ। பிறகு விகர்மம் என்ன என்ற அந்த ஒரு கத்திய புரிய வைக்கிறேன், அந்த வழிய புரிய வைக்கிறேன். कर्म क्या है? செயல்கள் என்ன? जो श्रीमत के अनुकूल कर्म किया, ஸ்ரீமத்துக்கு அனுசாரமாக என்ன செயல்களை செஞ்சிருக்கீங்க? बाप की याद में किया, அப்பாவோட நினைவுல இருந்து செஞ்சீங்க, वो कर्म है। அது செயல்கள் ஆச்சு. और अकर्म क्या है? பிறகு அகர்மன்னா என்ன இருக்குது? बाप की ही याद में अकर्म हो जाते। அப்பாவோட நினைவுலயே அகர்மம் ஆயிடுது. और विकर्म वो होते हैं जो श्रीमत के अनुकूल भी नहीं होते। பிறகு விகர்மம்னா என்னன்னா அது ஸ்ரீமத்துக்கு அனுசாரமா கூடயும் இருக்கிறது இல்ல, और बाप की याद में भी नहीं होते। பிறகு அப்பாவோட நினைவுல கூடயும் இருக்கிறது இல்ல. देहभान में होते हैं தேகாபிமானத்துல இருப்பீங்க, या देहधारी मनुष्यों की याद में होते हैं। இல்லன்னா தேகதாரி மனிதர்களோட நினைவுல இருப்பீங்க.
भक्ति मार्ग में तुम जैसे कर्म करते हो, பக்தி மார்க்கத்துல நீங்க எப்படிப்பட்ட செயல்களை செய்றீங்க, उनको अल्पकाल का सुख அதுக்காக கொஞ்ச நேரத்துக்கான சுகம் मिलता ही रहता है। கிடைச்சிட்டே இருக்கும். इन बातों को दुनिया में कोई नहीं जानते। இந்த விஷயத்தை பற்றி உலகத்துல யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றாங்க. बाप ही आकर कर्मों की गति समझाते हैं। அப்பதான் வந்து செயல்களினோட அந்த வழிமுறைய கத்து கொடுக்கறாங்க. सतयुग में சத்யுகத்துல कब कोई बुरा कर्म नहीं करते। எப்பவுமே கெட்ட வேலைகளை செய்ய மாட்டீங்க. क्यों नहीं करते? ஏன் செய்ய மாட்டீங்க? क्योंकि वहाँ आत्मिक स्थिति पक्की होती है। ஏன்னா அங்க ஆத்மிக ஸ்டேஜ் பக்காக இருக்கும். देहभान नहीं होता है, தேகாபிமானம் இருக்காது. तो बुरा कर्म भी नहीं होता है। அப்போ கெட்ட வேலைகள் கூடயும் நடக்கிறது இல்ல. इसलिए वहाँ सदैव सुखी सुख है। அதனாலதான் அங்க சதா சுகம்தான் இருக்கும்னு சொல்றாங்க. क्यों सुख है? ஏன் சுகம் இருக்கும்? क्योंकि सदैव स्वस्थिति है। ஏன்னா சதா ஸ்வஸ்திதி இருக்கும். स्वस्थिति माना स्वर्ग, ஸ்வஸ்திதி அப்படின்னா ஸ்வர்க்கம். परिस्थिति माना नरक। பரிஸ்திதி அப்படின்னா நரகம். तो पर क्या है? அப்போ பர் அப்படின்னா மத்தவங்களதுன்னா என்ன இருக்குது? और स्व का है क्या है? பிறகு ஸ்வன்னா என்ன இருக்கு? स्व माने आत्मा, ஸ்வன்னா ஆத்மா, और पर माना आत्मा के अलावा जो कुछ भी हम देखते हैं इन आंखों से, மத்தவங்களது அப்படி சொன்னோம்னா பாபா சொல்றாங்க இந்த கண்களால ஏதெல்லாம் நம்ம பாக்குறோமோ वो सब पर है। அது என்னன்னா எல்லாமே மத்தவங்களதா இருக்குது. बच्चे याद करते हैं सुखधाम को, குழந்தைகள் சுகதாமத்தை நினைவு செய்றீங்க, स्वर्ग को, ஸ்வர்கத்தை நினைவு செய்றீங்க. और अभी बैठे हैं नरक में। பிறகு இப்போ நரகத்துல உட்கார்ந்து இருக்கீங்க. फिर भी कह देते हैं फलाना स्वर्ग पधारा। ஆனாலும் சொல்லிடுறாங்க குறிப்பிட்டவங்க ஸ்வர்கத்துக்கு போனாங்கன்னு சொல்லி. आत्मा को स्वर्ग कितना अच्छा लगता है, ஆத்மாக்கு ஸ்வர்கம்னா எவ்வளவு பிடிக்கும். और आत्मा कहती भी है कि फलाना स्वर्ग पधारा। பிறகு ஆத்மா இந்த விஷயத்தை கூடயும் சொல்லுது குறிப்பிட்டவங்க ஸ்வர்கத்துக்கு போனாங்கன்னு. परंतु तमो प्रधान होने के कारण किसी को कुछ पता नहीं लगता है। ஆனா தமோ பிரதானமாக இருக்கிற காரணத்தினால யாருக்குமே ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றாங்க. कि स्वर्ग पधारा या नरक पधारा या कहाँ पधारा। ஸ்வர்கத்துக்கு போனாங்களா இல்லன்னா நரகத்துக்கு போனாங்களா எங்க போனாங்க என்ற விஷயம். स्वर्ग क्या था, कब था, ஸ்வர்கம் என்ன ஆக இருந்தது, எப்போ இருந்தது, कुछ भी पता नहीं है। ஒண்ணுமே தெரியாது. अभी बेहद का बाप कहते हैं இப்போ எல்லேருக்கு அப்பாற்பட்ட அப்பா சொல்றாங்க तुम कितने तमो प्रधान इडियट बन गए थे। நீங்க எந்த அளவுக்கு தமோ பிரதான் இடியட் ஆயிருந்தீங்க. ड्रामा को जानते नहीं, டிராமாவை பற்றி தெரியாது, समझते भी हैं कि सृष्टि का चक्र फिरता है, இப்படியும் புரிஞ்சுக்கிறாங்க சிருஷ்டினோட சக்கரம் சுத்துது. तो हूबहू फिरेगा ना। அப்போ ஆஸ் இட் இஸ் சுத்தோ இல்லையா. वो तो सिर्फ कहने मात्र कह देते हैं। அவங்க வெறும் சொல்லுறதுக்காக சொல்லிடுறாங்க. अभी तुम तो जानते हो कि कलयुग के बाद सत्युग जरूर आना। இப்போ உங்களுக்கு தெரியும் கலியுகத்துக்கு நெக்ஸ்ட் சத்யுகம் கண்டிப்பாக வரும்னு சொல்லி. और अभी संगम युग है। பிறகு இப்போ சங்கம் யுகம் ஆயிருக்குது. और इस संगम युग का ही गायन है। एक ही युग है जिसका शास्त्रों में गायन है। பிறகு இந்த சங்கம் யுகத்தினோடதுதான் மகிமை இருக்குது. ஒரே யுகம்தான் இத பற்றி சாஸ்திரத்துல மகிமை இருக்குது. न सतयुग का गायन है, न त्रेता का गायन है, न द्वापर का, न कलयुग का। சத்யுக, திரேதா, துவாபர், கலியுகம் எதோடது கூடயும் மகிமை இல்ல.
वास्तव में 4 युगों का जब अंत होता है, வாஸ்தவத்துல 4 யுகங்களினோட கடைசி நேரம் எப்போ வருமோ, नया कल्प शुरू होना होता है, புது கல்பம் எப்போ ஸ்டார்ட் ஆகணும்னு இருக்குமோ, तो कलयुग का अंत और सतयुग का आदि का जो संगम है, அப்போ கலியுகத்தினோட கடைசி பிறகு சத்யுகத்தினோட ஆரம்பத்தினோட சங்கம் என்ன இருக்கு, उसका गाएंगे। அதோட மகிமை இருக்குன்னு சொல்றாங்க. आधा कल्प देवताओं का राज्य चलता है பாதி கல்பம் தேவதைகளோட ராஜ்யம் நடக்குது, और आधा कल्प आसुरी राज्य चलता है। பிறகு பாதி கல்பம் ஆசுரி ராஜ்யம் நடக்குது. तो ये देवताओं का राज्य कहाँ चला गया? அப்போ இந்த தேவதைகளோட ராஜ்யம் எங்க போயிடுச்சு? जो आसुरी राज्य करने वाले हैं, இப்போ ஆசுரி ராஜ்யத்தை செய்யக்கூடியவங்க யார் இருக்காங்க? वो देह अभिमानी है। அவங்க தேகாபிமானிகளா இருக்காங்க. मनुष्य गुरुओं के द्वारा जो राज्य का संचालन होता है, जो மனித குருக்கள் மூலமா எந்த ராஜ்யத்தினோட அந்த நடக்கிற வேலை இருக்குமோ, நடத்துற வேலை धर्म बनता है, தர்மம் என்ன ஏற்படுது, ரெடி ஆகுது, वो आसुरी राज्य है। அது ஆசுரி ராஜ்யம் ஆயிருக்குது. तो देखो, அப்போ பாருங்க, इन देवताओं को कौन जीत लेता है? இந்த தேவதைகளை மேல யாரு வெற்றியை அடைகிறாங்க? तो देह अभिमानी असुर जीत लेता है। தேகமானி அசுரர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க இருப்பாங்க. ये भी किसको पता नहीं है இதுவும் யாருக்குமே தெரியாது कि ये रावण कौन है जो जीत लेता है। இந்த ராவன் யாரா இருக்கான், யாரு வெற்றி அடைஞ்சிடுறான். वही देवी देवताएं वाम मार्ग में जाने के कारण पतित बन जाते हैं। அந்த தேவி தேவதைகள் தான் வாம மார்க்கம் அப்படின்னா தலைகீழான மார்க்கத்துல போகிறதுனால பतितம் ஆயிடுறாங்க. वाम मार्गी अर्थात विविचारी मार्ग। வாம் மார்கி அப்படின்னா விபிச்சாரி மார்கின்னு சொல்றாங்க. तो कहेंगे देवताओं को रावण ने हराया। அப்போ சொல்லப்படுகிறது தேவதைகளை ராவணன் என்ன செஞ்சான்னா தோத்த வச்சுட்டான். उन्होंने फिर देवताओं और असुरों की लड़ाई बैठ दिखाई दी है। அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தேவதைகள் பிறகு அசுரர்களினோட யுத்தத்தை உட்கார்ந்து காமிச்சிருக்காங்க. अब देवताएं और असुर இப்போ தேவதைகள் பிறகு அசுரர்கள் सतयुग में कहां से आवेंगे? சத்யுகத்துல எங்கிருந்து வருவாங்கன்னு கேக்குறாங்க. त्रेता में कहां से आवेंगे? திரேதால எங்கிருந்து வராங்க? सतयुग में तो नारायण का राज्य था, 16 कला संपूर्ण था। சத்யுகத்துல நாராயணனோட ராஜ்யம் இருந்தது, 16 கலை பரிபூர்ணமானதான் இருந்தது. त्रेता में तो राम का राज्य गाया हुआ है। திரேதால ராமனோட ராஜ்யம் மகிமை இருக்குது. அதுக்காக वहाँ तो दुख अशांति होती नहीं है। அங்க துக்கம் மற்றும் அசாந்தி ஆகிறதே இல்ல. तो वास्तव में ये संगम की शूटिंग पीरियड की बात है। அப்போ வாஸ்தவத்துல இது சங்கம் யுகத்தினோட ஷூட்டிங் பீரியடினோட விஷயமா இருக்குது. अब इन देवात्माओं को रावण हराए रहा है। இப்போ இந்த தேவ ஆத்மாக்களை என்ன செஞ்சிட்டு இருக்கான்னா ராவன் தோத்த வச்சுட்டு இருக்கிறான். बाप आकर जीत पहनाते हैं। அப்பா வந்து வெற்றி அடைய வைக்கிறாங்க. बाप समझाते हैं, அப்பா புரிய வைக்கிறாங்க, तुम 5 विकारों रूपी रावण के कारण हारते हो। நீங்க 5 விகார ரூபமான ராவன் இருக்கா இல்லையா, இந்த ராவணனால என்னன்னா நீங்க தோத்து போயிடுறீங்க. फिर तुम ये जीत पाते हो। அப்போ நீங்க என்ன செய்றீங்கன்னா வெற்றி அடைறீங்க. तो लड़ाई बैठ दिखाई है। அப்போ யுத்தத்தை உட்கார்ந்து காமிச்சிருக்காங்க. ये रावण இந்த ராவணன் तुम्हारा दुश्मन होने के कारण உங்களோட எதிரியா இருக்கிற காரணத்தினால इसको तुम सदैव जलाते आते हो।
இந்த ராவணனை நீங்க எப்பவுமே எரிச்சிட்டு தான் வந்திருக்கீங்க. परंतु तुमको पता नहीं है. ஆனா உங்களுக்கு தெரியாது. अभी बाप समझाते हैं रावण के कारण तुम पतित बन गए. இப்போ அப்பா புரிய வைக்கிறாங்க, ராவணனோட காரணத்தினால நீங்க பतितமாயிட்டீங்க. 5 विकारों को माया रावण कहा जाता है. 5 விகாரங்களுக்கு மாயா ராவணன் சொல்லப்படுகிறது. कहते भी है माया जीते जगत जीत. சொல்லவும் செய்றாங்க, மாயா மேல வெற்றி அடைஞ்சோம்னா முழு உலகத்து மேலேயே வெற்றி அடைஞ்சிடுவோம். ये रावण तुम्हारा सबसे पुराना दुश्मन है. இந்த ராவன் உங்களோட எல்லாத்தை விட பழைய எதிரியா இருக்கிறான், சத்ருவா இருக்கான். अभी श्रीमत से इन 5 विकारों पर तुम जीत पहन रहे हो. இப்போ ஸ்ரீமத் மூலமா நீங்க இந்த 5 விகாரங்கள் மேல வெற்றியை அடைஞ்சிட்டு இருக்கீங்க. और बाप आए ही हैं तुमको जीत पहनाने के लिए. பிறகு அப்பா வந்திருக்கிறதே உங்களுக்கு வெற்றியை அடைய வைக்கிறதுக்காக. ये खेल है. இது விளையாட்டா இருக்குது. माया ते हारे हार, माया ते जीते जीत. जीत बाप पहना. இப்போ மாயாலிருந்து நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா தோத்து போயிட்டீங்க, அது மேல வெற்றி அடைஞ்சிங்கன்னா வெற்றியை அடைஞ்சிடுவீங்க. அப்பா உங்களுக்கு வெற்றியை அடைய வச்சுட்டு இருக்காங்க. पता है कि उन बाप को सर्वशक्तिमान कहा जाता है. தெரியும், அந்த அப்பாக்கு சர்வ சக்திவானன் சொல்லப்படுகிறாங்க. रावण भी कोई शक्ति कम नहीं रखता है. ராவன் கூடயும் கம்மி சக்தி இருக்கக்கூடியவன் ஒண்ணு கிடையாது. वो भी सर्वशक्तिमान है. ராவன் கூடயும் சர்வ சக்திவானா இருக்கிறான். परंतु वो दुख देता है. ஆனா ராவன் துக்கத்தை கொடுக்கறான். बाप आकर के सुख देते हैं. அப்பா வந்து சுகத்தை கொடுக்கறாங்க. रावण को तुम जीत पहनते हो. ராவணன் மேல நீங்க வெற்றியை அடைறீங்க. अभी तुम समझ गए हो. இப்போ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. ये रावण बहुत दुष्टर है. இந்த ராவன் ரொம்ப துஷ்டரா இருக்கிறான். அப்படின்னா ராவன் மேல வெற்றியை அடையிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப துஷ்ட. और ये रावण तुम्हारी राजाई छीन लेते हैं. பிறகு இந்த ராவணன் உங்களோட ராஜாங்கத்தை எப்படின்னா வலுக்கட்டாயமாக இழுத்துக்கிறான். जानते हो हम कैसे हारते हैं फिर कैसे जीत पहनते हैं. இதுவும் தெரியும், நாங்க எப்படி தோத்து போகிறோம், எப்படி வெற்றியை அடையிறோம். आत्मा चाहती है हमको शांति चाहिए. ஆத்மாக்கு விருப்பம் இருக்குது, என்னன்னா நமக்கு சாந்தி தேவை இருக்குன்னு. शांति चाहिए और कहते भी है शांति देवा. சாந்தி வேணும், பிறகு சொல்லவும் செய்றாங்க சாந்தி தேவா. हम अपने घर जाएंगे. இப்ப நம்மளோட வீட்டுக்கு போகுவோம். तो घर जाने के लिए அப்போ வீட்டுக்கு போகிறதுக்காக शांति देवा को याद करते हैं. சாந்தி தேவாவை நினைவு செய்றாங்க. अब वो देवा कौन है? இப்ப அந்த தேவா யாரா இருக்காங்க? शांति देने वाला देवा कौन है? சாந்தி கொடுக்கக்கூடிய தேவா யாரா இருக்காங்க? कोई तो होगा ना. யாராவது இருப்பாங்க இல்லையா? भक्त लोग तो भगवान को याद करते हैं. பக்தர்கள் பகவானை நினைவு செய்றாங்க. याद करते हैं परंतु पत्थर बुद्धि होने के कारण समझते नहीं है कि भगवान क्या चीज है. நினைவு செய்றாங்க, ஆனா கல்லு புத்தியா இருக்கிற காரணத்தினால புரிஞ்சுக்கிறது இல்ல பகவான் யாரா இருக்காங்கன்னு. भगवान बाबा है. பகவான் பாபா இருக்காங்க. तो जरूर बाबा से स्वर्ग का वर्षा मिलता होगा. அப்போ கண்டிப்பாக பாபா இடம் இருந்து ஸ்வர்கத்தினோட சொத்து கிடைக்கும். मिलता तो जरूर. கண்டிப்பாக கிடைக்குதுன்னு சொல்றாங்க. परंतु कब मिलता है ஆனா எப்போ கிடைக்குது? और वो मिला हुआ वर्षा कैसे गवाते हैं? பிறகு அந்த கிடைச்சிருக்கிற சொத்தை எப்படி நீங்க மிஸ் பண்ணிக்கிறீங்க? ये नहीं जानते. இத பற்றி தெரியாது. बाप कहते हैं
அப்பா சொல்றாங்க, मैं इस ब्रह्मातन द्वारा तुमको समझाता हूँ। நான் இந்த பிரம்மாவினோட शरीரம் மூலமா உங்களுக்கு புரிய வைக்கிறேன். और ये समझाने के लिए मुझे भी आर्गन्स चाहिए। பிறகு இத பற்றி இப்படி புரிய வைக்கிறதுக்காக எனக்கு கூடயும் இந்திரியங்கள் தேவை இருக்குது. क्योंकि मुझे अपनी कर्मेंद्रियां तो है नहीं। ஏன்னா எனக்கு என்னோட கர்மேந்திரியங்கள் ஒன்றும் இல்ல. क्यों नहीं है मुझे अपनी कर्मेंद्रियां? ஏன் எனக்கு என்னோட கர்மேந்திரியங்கள் இல்ல? हैं? मुझे अपनी कर्मेंद्रियां होती तो मैं भी जन्म मरण के चक्र में आता। எனக்கு என்னோட கர்மேந்திரியங்கள் இருந்திருந்தா நான் கூடயும் ஜனன மரண சக்கரத்துல வந்திருப்பேன். जिनको जिनको अपनी कर्मेंद्रियां होती हैं अर्थात रथ होता है वो सब स्वार्थी हो जाते हैं। யாருக்கெல்லாமே கர்மேந்திரியங்கள் இருக்குதோ அப்படின்னா ரத்தம் இருக்குதோ அவங்க எல்லாருமே சுயநலவாதிகளாக இருப்பாங்க. एक मैं ही हूँ, நான் தான் ஒருத்தன் அப்படிப்பட்டவனா இருக்கேன். जिसको ना अपना रथ है ना अपनी कर्मेंद्रियां। யாருக்கு தன்னோட ரத்தமும் இல்ல, பிறகு தன்னோட கர்மேந்திரியங்கள் என்றது கூடயும் இல்ல. इसलिए அதனால मैं ही अकेला परमार्थी हूँ। நான் ஒண்டிதான் மத்தவங்களுக்கு நன்மை செய்வவனா இருக்கிறேன். बाकी चाहे देवात्मा हो चाहे मनुष्य आत्मा हो चाहे மற்றபடி தேவாத்மாக்களா இருக்கலாம், மனித ஆத்மாக்களா இருக்கலாம், राक्षसी आत्मा हो सब देह अभिमानी होते। இல்லன்னா ராட்சசி ஆத்மாக்களா இருக்கலாம், எல்லாருமே தேகாபிமானத்துல இருக்கக்கூடியவங்க. सबको देह का होना होता है। எல்லாருக்குமே தேகத்தினோட அந்த அபிமானம் இருக்கும்னு சொல்றாங்க. सब स्वार्थी है, अपने अपने लिए करते हैं। எல்லாமே சுயநலவாதிகள், எல்லாருமே அவங்க அவங்களுக்காக எல்லாமே செஞ்சுக்கிறாங்க. दूसरों के लाभ की चिंता, कल्याण की चिंता और दुनिया में कोई को नहीं रहती। மத்தவங்களுக்கு லாபம் கிடைக்கணும், நன்மை ஆகணும் என்ற ஒரு கவலை உலகத்துல வேற யாருக்குமே இருக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. इसलिए मेरा नाम गाया हुआ है कल्याणकारी अर्थात। அதனாலதான் எனக்கு பேர் என்றது, என்னோட பேர் இப்படி மகிமை பாடி இருக்காங்க, நன்மை செய்பவர் அப்படின்னா शिव। சிவன். और शिव के साथ பிறகு சிவனுக்கு கூட शंकर का नाम जोड़ा हुआ है। சங்கரனோட பேரை இணைக்கப்பட்டிருக்குது. तो जरूर அப்போ கண்டிப்பாக बाप जो बेहद का बाप आत्माओं का है, அப்பா யாரு எல்லோருக்கு அப்பாற்பட்ட அப்பா இருக்காங்க, ஆத்மாக்களோட அப்பா, वो इस सृष्टि पर आते हैं। அவங்க எப்போ இந்த சிருஷ்டிக்கு வராங்க, तो जो पुरुषार्थ कराते हैं उन पुरुषार्थ करने वालों में कोई एक ऐसा अव्वल निकलता है। இப்போ புருஷார்த்த யாரு செய்யறாங்களோ அந்த புருஷார்த்த செய்யறதுல யாராவது ஒருத்தர் நம்பர் 1 அப்படிப்பட்டவங்க வெளிப்படுறாங்க. जो बाप समान बन जाता है। யாரு அப்பாக்கு சமமாக ஆயிடுறாங்க. वो भी निस्वार्थी बन जाता है। அவங்க கூடயும் நிஸ்வார்த்தி ஆயிடுறாங்க, சுயநல இல்லாதவங்க. लेकिन हमेशा के लिए नहीं। ஆனா சதா காலத்துக்காக இல்ல. जब तक नई दुनिया स्थापन हो तब तक के लिए बाप का पूरा सहयोगी बनता है। எப்போ வரைக்கும் புது உலகம் ஸ்தாபன ஆகிறது இல்லையோ அப்ப வரைக்கும் அப்பாவினோட அந்த ஒரு உதவி என்றது கம்ப்ளீட்டாக, इसलिए सिर्फ मुझे सदा शिव कहा जाता है। கம்ப்ளீட்டாக கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அதனாலதான் எனக்கு தான் சதா சிவன் சொல்லப்படுகிறாங்க. बाकी चाहे कोई भी सृष्टि की आत्माएं हो, चाहे இப்போ மற்றபடி உலகத்துல யாரு வேணாலும் இந்த சிருஷ்டில இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் இருக்கலாம், हीरो पार्टधारी क्यों न हो, இப்ப அவங்க ஹீரோ பாட்தாரியே ஆயிருக்கலாம், उनको भी सदा शिव नहीं कहा जा सकता। அவங்களுக்கு கூடயும் சதா சிவன் சொல்ல முடியாது. सूक्ष्म वतन में भी कर्मेंद्रियां होती हैं। சூக்ஷ்ம வத்தனத்துல கூடயும் கர்மேந்திரியங்கள் இருக்கும்னு சொல்றாங்க. चलते फिरते तो है ना।
இப்போ நடக்கிறது வாக்கிங் செய்யறது எல்லாமே செய்றாங்க இல்லையா? जैसे मूवी बायोस्कोप होता है, எப்படி இந்த மூவி சினிமா இருக்கோ இல்லையா? ये मूवी और टाकी बायोस्कोप निकले हैं। எப்படி இந்த மூவி பிறகு டாக்கி இந்த ஒரு பயோஸ்கோப் வந்திருக்குது. तो बाप को भी समझाने में सहज होता है। அப்போ அப்பாக்கு கூடயும் புரிய வைக்கிறதுக்காக சகஜமாக இருக்கும். तो इनको बाहुबल है और तुम्हारा योग बल है। அவங்களது பாகுபலம் ஆயிருக்குது உடல் பலம், உங்களது யோக பலம் ஆயிருக்குது. माना அப்படின்னா सूक्ष्म वतन वाले जो है, सूक्ष्म शरीरधारी फरिश्ता, இப்போ யாரு சூக்ஷ்மவத்தன் வாசிகள் இருக்காங்க? சூக்ஷ்மவத்தன் வாசி ஃபரிஷ்தாக்கள். और स्थूल दुनिया के जो भी शरीरधारी हैं, பிறகு ஸ்தூல உலகத்துல இருக்கக்கூடிய யாரெல்லாம் शरीरधाரிகள் இருக்காங்க वो सब बाहुबल वाले हैं। அவங்க எல்லாருமே உடல் பலத்தை செய்யக்கூடியவங்க, காமிக்க கூடியவங்க. लेकिन तुम उस बाहुबल का उपयोग करने वाले नहीं हो। ஆனா நீங்க அந்த உடல் பலத்தை யூஸ் பண்ணக்கூடியவங்க இல்ல. तुम तो सिर्फ काय का उपयोग करते हो? நீங்க வெறும் என்ன யூஸ் பண்றீங்க? योग बल का। योग बल क्या है? யோக பலத்தை யூஸ் பண்றீங்க. யோக பலம்னா என்ன இருக்குது? मन और बुद्धि के बल को उपयोग करने वाले हो। மனசு பிறகு புத்தியினோட பலம் என்ன இருக்குதோ அதை யூஸ் பண்ணக்கூடியவங்க இருக்கீங்க. तुम्हारा योग बल है, உங்களோடது யோக பலமா இருக்குது. वो भी अगर भाई भाई आपस में मिल जावे, அதுவும் ஒருவேளை இப்போ அந்த சகோதரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைஞ்சிட்டாங்கன்னா, जो बाहुबल वाले हैं, யாரு உடல் பலத்தை காமிக்க கூடியவங்க இருக்காங்க, वो भी भाई भाई अगर आपस में मिल जावे तो सारे विश्व के ऊपर राज्य कर सकते हैं। அந்த சகோதரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டாங்கன்னா முழு உலகத்து மேல ராஜாங்கத்தை செய்யலாம். लेकिन ये कायदा नहीं है ஆனா இது ரூல் இல்ல, சட்டம் இல்லன்னு சொல்றாங்க. कि बाहुबल वाले मिलकर के एक हो जावे। உடல் பலத்தை காமிக்க கூடியவங்க இணைஞ்சு ஒண்ணாகிற விஷயம் ஆகுறதில்லன்னு சொல்றாங்க. ये तो तुम्हारे योग बल में ताकत है। இது உங்களோட யோக பலத்துல தான் சக்தி இருக்குதுன்னு சொல்றாங்க. कि तुम विश्व की बादशाही पाते हो। என்னன்னா நீங்க உலகத்தினோட ராஜாங்கத்தை அடைறீங்க. 9 मार्च 1967 की वाणी का तीसरा पेज, उनमें अभी फूट पड़ी हुई है। அவங்களுக்கு நடுவுல யுத்தம் ஆயிருக்குது. அப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்றது இருக்குது. वो है साइंस घमंडी। அவங்க இருக்காங்க சயின்ஸினோட திமிரு காமிக்க கூடியவங்க. और बाप तुमको साइलेंस घमंडी बनाते। பிறகு அப்பா உங்களை சைலன்ஸ் கமண்டி, கமண்டின்னா திமிரு இருக்கோ இல்லையா, அவங்களுக்கு கமண்டின்னு சொல்லுவாங்க, அப்படி ஆக்குறாங்க. उसके लिए तुमको कहते हैं मनमना भव। இதுக்காக அப்பா உங்களுக்கு சொல்றாங்க மன்மனா பவ. अपन को आत्मा समझो உங்களை நீங்க ஆத்மா நினைச்சுக்கோங்க, और मुझे याद करो। பிறகு என்ன நினைவு செய்யுங்க. ऐसा तुम करेंगे तो तुम जगत जीत बन जाओगे। இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க உலகத்து மேலேயே வெற்றியை அடைஞ்சிடுவீங்க. याद से ही तुम सतो प्रधान बनेंगे। நினைவு மூலமா தான் நீங்க சத்தோ பிரதானமாக ஆகுவீங்க. याद के अलावा और कोई दूसरा तरीका नहीं है। நினைவு தவிர வேற எந்த வழியும் இல்லைன்னு சொல்றாங்க. बहुत सहज उपाय बताते हैं। ரொம்ப சகஜமான ஐடியாவை சொல்றாங்க. तुम जानते हो शिव बाबा आए हुए हैं। உங்களுக்கு தெரியும் சிவ பாபா வந்திருக்காங்க. ये तुम जानते हो। இது உங்களுக்கு தெரியும், औरों को पता नहीं है। மத்தவங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியாது. जानते हो कि हम बच्चों को फिर से स्वर्ग का वर्षा देने के लिए आया हुआ है। உங்களுக்கு தெரியும் குழந்தைகளான நமக்கு மறுபடியும் ஸ்வர்கத்தினோட சொத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க.
तुम्हारा जो भी कलयुगी बंधन है, உங்களோடது ஏதெல்லாம் கலியுகி பந்தனங்கள் இருக்குது, बाप कहते हैं अब उनको भूल जाओ। அப்பா சொல்றாங்க இப்போ அதை எல்லாமே மறந்துடுங்க। 5 विकार भी हमको दान में दे दो। 5 விகாரங்களை கூடயும் எனக்கு தானத்துல கொடுத்துடுங்க, தானமா கொடுத்துடுங்க। ये तुम जो मेरा मेरा करते आए हो, मेरा पति, मेरा फलाना, நீங்க இதென்ன என்னோடது என்னோடதுன்னு சொல்லிக்கிட்டே வந்திருக்கீங்க, என்னோட கணவன், என்னோட குறிப்பிட்டவங்க, ये अब सब कुछ भूल जाओ। இப்போ இது எல்லாமே மறந்து போயிடுங்க। कितने साल हो गए कहते कहते? இப்படி சொல்லி சொல்லி எத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு? 70 साल हो गए। 70 வருஷங்கள் ஆயிடுச்சு। ये मेरा मेरा भूल जाओ। இது என்னோடது என்னோடதுன்னு சொல்றது மறந்து போயிடுங்க। क्या भूल गए? என்ன மறந்து போயிட்டீங்களா? क्यों नहीं भूलता? ஏன் மறக்கிறது இல்ல? ये सब कुछ होते हुए भी, இதெல்லாம் இருந்தாலும், इन सबको देखते हुए भी, இது எல்லாமே பார்த்துட்டு இருந்தாலும் उनसे ममत्व को मिटाए दो। அவங்க கூட பற்று என்றது விட்டுடுங்க। ममत्व अर्थात मेरापन मिटाए दो। மமத்துவ அப்படின்னா பற்று, என்னோட தன்மை என்றது விட்டுடுங்க। ये बाप बच्चों को समझाते हैं। இது அப்பா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாங்க। जो बाप को जानते नहीं है वो बाप की भाषा को नहीं समझते। யாரு அப்பாவை தெரிஞ்சுக்கிறது இல்லையோ அவங்களுக்கு அப்பாவினோட மொழி புரியாதுன்னு சொல்றாங்க। जो बाप को जानते हैं யாரு அப்பாவை தெரிஞ்சுக்கிறாங்களோ वो बाप की इस भाषा को समझते हैं। அவங்க அப்பாவினோட இந்த மொழிய புரிஞ்சுக்குவாங்க। बाप आकर मनुष्य देवता बनाते हैं। அப்பா வந்து மனிதர்களை தேவதைகளாக ஆக்குறாங்க। और देवताएं सत्युग में होते हैं। பிறகு தேவதைகள் சத்யுகத்துல இருப்பாங்க। इस पतित दुनिया में देवताएं कोई हो न सके। இந்த பतित உலகத்துல தேவதைகள் ஒன்னும் இருக்க முடியாது। कलयुग में होते हैं मनुष्य। கலியுகத்துல மனிதர்கள் இருப்பாங்க। आदि सनातन देवी देवता धर्म, ஆதி சனாதன் தேவி தேவதா தர்மம் सत्युग में था। சத்யுகத்துல இருந்தது। अभी आदि सनातन देवी देवता धर्म नहीं है। இப்போ ஆதி சனாதன் தேவி தேவதா தர்மம் இல்லன்னு சொல்றாங்க। परंतु उसकी निशानियां तो है ना। ஆனா அதோட அடையாளங்கள் இருக்குது இல்லையா? अर्थात அப்படின்னா चित्र है, சித்திரம் இருக்குது। जो उन देवताओं के चरित्र की यादगार है। என்ன அந்த தேவதைகளினோட சரித்திரம் இருக்குது இல்லையா, அதோட நினைவார்த்தமா இருக்குது। बाप समझाते हैं। அப்பா புரிய வைக்கிறாங்க। आगे तुम मेरे लिए गाते थे, आपे ही पूजे आपे ही पुजारी। முன்னாடி எல்லாம் நீங்க எனக்காக பாடிட்டு இருந்தீங்க, என்னன்னா நீங்களே பூஜைக்கு தகுந்தமானவங்க, நீங்களே பூஜாரின்னு சொல்லி। लेकिन ये तो रंग बात है। ஆனா இது ராங்கான விஷயமா இருக்குது। मैं न पूज्य बनता हूँ, நான் பூஜைக்கு தகுந்தமானவன கூடயும் ஆகிறது இல்ல, न पुजारी बनता हूँ। பிறகு பூஜாரியும் ஆகிறது இல்ல। तुम खुद ही पूज्य देवता बनते हो। நீங்க स्वयமே பூஜை தேவதைகள் ஆகுறீங்க, பூஜைக்கு தகுந்தமான தேவதைகள்। और जब पतित बनते हो பிறகு எப்போ பதித்தம் ஆகுறீங்க, तो अपने ही स्वरूप की पूजा करने लग पड़ते हो। அப்போ தன்னோட ஸ்வரூபத்தினோட பூஜை தான் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க। मैं तो साधारण मनुष्य तन धारण करता हूँ। நான் சாதாரண மனிதனோட शरीरத்தை धारण செய்றேன்। मुझे कहते ही ये पतित पावन। என்ன பதித்த பாவனன் தான் சொல்றாங்க। साधारण मनुष्य तन धारण करता हूँ, சாதாரண மனித शरीरத்தினோட शरीरத்தை धारण செய்றேன்। तो कर्म कैसे करता हूँ?
அப்போ செயல்களை எப்படி செய்யற? साधारण कर्म करता हूँ, जैसे सब साधारण मनुष्य कर्म करते हैं वैसे मैं भी कर्म करता हूँ. சாதாரணமான செயல்களை செய்யறேன். எப்படி சாதாரண மனிதர்கள் சாதாரணமான வேலைகளை செய்யறாங்களோ அதே மாதிரி நான் கூடயும் செயல்களை செய்யறேன். फिर भी ஆனாலும் मैं डिग्रेड नहीं होता हूँ. நான் டிகிரேட் ஆகுறது இல்லைன்னு சொல்றாங்க. डिग्रेड माना டிகிரேட்னா मैं नीचे नहीं गिरता हूँ, நான் கீழே வீழ்றது இல்ல, मैं पतित नहीं बनता हूँ. நான் பதித்தா ஆகுறது இல்ல. तुम कहते हो हम पावन थे, நீங்க சொல்றீங்க நம்ம பாவனமாக இருந்தோம், फिर हम डिग्रेड हो गए பிறகு நாம டிகிரேட் ஆயிட்டோம், और पतित बन गए. பிறகு பதித்தம் ஆயிட்டோம். मैं तो पतित नहीं बनता हूँ. நான் பதித்த ஒன்னும் ஆகுறது இல்ல. तब तुम बाप से कहते हो हे बाप, அப்போ நீங்க அப்பா கிட்ட சொல்றீங்க, ஹே அப்பா, अब आकर के हमको पतित से पावन बनाओ. இப்ப வந்து நம்மள பதித்தர்ல இருந்து பாவனமாக ஆக்குங்க. तो हम अपने अपने घर जावे. அப்போ நாம நம்மளோட வீட்டுக்கு போகிற போல ஆகணும். ये भी जानते हो இதுவும் தெரியும் कि भारत कितना ऊंच था. பாரத் எந்த அளவுக்கு உயர்ந்த லெவல்ல இருந்தது. ये स्पिरिचुअल अविनाशी ज्ञान रतन है. இது ஸ்பிரிச்சுவல் அவினாஷி ஞான ரத்னங்களா இருக்குது. उन शास्त्रों की तो फिलॉसफी है. அந்த சாஸ்திரம் என்ன இருக்குதோ அதோட பிலாசபியா இருக்குது, தத்துவ ஞானமா இருக்குது. उनमें रतन नहीं होते, அதுல ரத்னங்கள் இருக்கிறது இல்ல, उनमें तो पत्थर ही पत्थर होते हैं. அதுல வெறும் கல்லுகள் தான் இருக்கும். एक दूसरे को डिग्रेड करने की बातें हैं. ஒருத்தர் இன்னொருத்தரை டவுன் பண்ற விஷயங்கள் தான் இருக்கும். उन शास्त्रों की फिलॉसफी को पढ़ने से तुम पत्थर बुद्धि बन गए. அந்த சாஸ்திரத்தினோட அந்த பிலாசபி அந்த தத்துவ ஞானத்தை படிக்கிறதுனால கல்லு புத்தி ஆயிட்டீங்க. कह देते हो परमपिता परमात्मा पत्थर टिक्कर भीतर में. சொல்லிடுறீங்க பரம்பிதா பரமாத்மா இந்த கல்லுல பிறகு செவர்ல மண்ணாங்கட்டில இருக்காங்கன்னு சொல்லிடுறீங்க. अब परमात्मा सर्वव्यापी कैसे हो सकता है? இப்போ பரமாத்மா சர்வவியாபி எப்படி ஆக முடியும்? वो सर्वव्यापी तो होता नहीं. அவங்க சர்வவியாபி ஒன்னும் ஆகுறது இல்ல. तो जो पत्थर बुद्धि है அப்போ யாரு கல்லு புத்தியானவங்க இருக்காங்க, वो ऐसे समझ लेते हैं. அவங்க இப்படி நினைச்சுக்கிறாங்க, இப்படி புரிஞ்சுக்கிறாங்க. भक्ति मार्ग में रावण द्वारा पत्थर बुद्धि बनते हो. பக்தி மார்க்கத்துல ராவன் மூலமா கல்லு புத்தியானவங்களாக ஆகுறீங்க. तो ये नई नॉलेज है. அப்போ இது புது நாலேஜ் ஆயிருக்குது. दुनिया में इस प्रकार की नॉलेज और कोई की बुद्धि में नहीं है. உலகத்துல இப்படிப்பட்ட ஞானம் வேற யாரோட புத்திலையும் இல்ல. सब धर्म संप्रदाय इस समय समझे बैठे हैं परमात्मा सर्वव्यापी है. எல்லா தர்ம சம்பிரதாயத்தினர்கள் இந்த நேரத்துல இப்படி நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க, பரமாத்மா சர்வவியாபி ஆயிருக்காங்கன்னு. और तुम कहते हो सर्वव्यापी नहीं है वो. பிறகு நீங்க சொல்றீங்க அவங்க சர்வவியாபி இல்ல, அவங்க एक व्यापी. ஒரு வியாபி ஆயிருக்காங்க. बाप कहते हैं तुमको ये नॉलेज अभी मैं सिखाता हूँ. அப்பா சொல்றாங்க உங்களுக்கு இந்த ஞானத்தை இப்ப நான் கத்து கொடுக்கறேன். रचना और रचयिता के आज मध्यंत का राज समझाता हूँ. படைப்பு பிறகு படைப்பவரினோட முதல் இடை கரையினோட ரகசியத்தை புரிய வைக்கிறேன். अब है पुरानी दुनिया. படைப்பவர் பிறகு படைப்பினோட ரகசியத்தை புரிய வைக்கிறேன். இப்போ இது பழைய உலகமா இருக்குது. इस पुरानी दुनिया में तुम्हारे जो भी चित्र आदि हैं, இந்த பழைய உலகத்துல உங்களோட சித்திரங்கள் எதெல்லாம் இருக்குது वो सब तुम्हारी सतो प्रधान अवस्था के हैं. அதெல்லாமே உங்களோட சத்தோபிரதான் ஸ்டேஜினோட இருக்குது. उन चित्रों को आज भी मंदिर में पूजा जाता है. அந்த சித்திரங்களை இன்னைக்கு கூடயும் கோயில்கள்ல பூஜை செய்யறாங்க. तो जरूर जो चित्र है वो उस चरित्र की यादगार हैं.
அப்போ கண்டிப்பாக அந்த சித்திரங்கள் என்ன இருக்குதோ அது சரித்திரத்தினோட நினைவார்த்தமா இருக்குது. उन्होंने पवित्रता को धारण किया है. அவங்க தூய்மையை தாரண பண்ணிருக்காங்க. अब अगर ऐसा स्वरूप धारण करना है, இப்போ ஒருவேளை இப்படிப்பட்ட ஸ்வரூபத்தை தாரண செய்யணும்னா तो जो भी इस दुनिया के पतित मनुष्य हैं, யாரெல்லாம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பतित மனிதர்கள் இருக்காங்க उन सब से ममत्व निकाल दो. அவங்க கூட என்ன செய்யணும்னா பற்று என்றது எடுத்துடணும்னு சொல்றாங்க. उन सबको मेरे हवाले कर दो. அவங்கள என்ன செஞ்சிடணும்னா என்னோட எனக்கு ஒப்படைச்சிடுங்க. मेरे नहीं है, क्या समझो? என்னோடது இல்ல, என்ன நினைச்சுக்கணும்? सब कुछ எல்லாமே तेरा, कुछ नहीं मेरा. எல்லாமே உன்னோடதா இருக்குது, என்னோடது ஒண்ணுமே இல்ல. फिर स्वर्ग की बादशाही 21 जन्मों के लिए मैं तुम्हारे हवाले कर दूंगा. பிறகு ஸ்வர்கத்தினோட ராஜாங்கம் 21 ஜென்மத்துக்காக நான் உங்களுக்கு ஒப்படைச்சிடுவேன். तो ये लेन देन तो होती है ना. அப்போ பாபா சொல்றாங்க இந்த குடுக்கல் வாங்கல் என்றது நடக்குது இல்லையா? बाप तुमको 21 जन्मों के लिए राजभाग देते हैं. அப்பா உங்களுக்கு 21 ஜென்மத்துக்காக ராஜாங்கத்தை கொடுக்கறாங்க, ராஜபாகியத்தை கொடுக்கறாங்க. 21 जन्म अर्थात पीढ़ी गाई जाती है. 21 ஜென்மம் அப்படின்னா இந்த ஜெனரேஷனை பத்தி மகிமை பாடப்படுகிறது. पूरी लाइफ चलती है. முழு லைஃப் நடக்குது 21 जन्म के लिए. 21 ஜென்மங்களுக்காக. बीच में कब शरीर छूट नहीं सकता. நடுவுல எப்பவுமே சரீரம் போகாது. यहाँ तो बीच में ही शरीर छूट जाता है. இங்க நடுவுலயே சரீரம் போயிடுது. अकाले मौत हो जाती है. அகால மரணம் ஆயிடுது. पेट में भी बच्चा मर पड़ता है. வயிறுல கூடயும் குழந்தை இறந்து போயிடுது. वहाँ बीच में कब भी शरीर அங்க நடுவுல எப்பவுமே சரீரம் छूटेगा नहीं. போகாதுன்னு சொல்றாங்க. अकाल मृत्यु होगी नहीं. அங்க அகால மரணம் ஆகவே ஆகாது. तुम अमर बन जाते हो நீங்க அமரர் ஆயிடுறீங்க. और अमरपुरी के मालिक बन जाते हो. பிறகு அமர நகரத்துக்கு எஜமான் ஆயிடுறீங்க. ऐसे मालिक बनते हो कि तुमको काल नहीं खा सकता. அப்படிப்பட்ட எஜமான் ஆகுறீங்க எப்படின்னா உங்களுக்கு காலம் என்றது சாப்பிட முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாதது. काल माना समय. காலன்னா நேரம். तुम्हारे ऊपर विजय नहीं बन सकता. உங்க மேல வெற்றியை அடைய முடியாது. तुम इच्छा मृत्यु पाते हो. நீங்க இச்சா மரணத்தை அடைவீங்க. जब चाहते हो तब शरीर छोड़ते हो. எப்போ உங்களுக்கு விருப்பம் இருக்குமோ அப்போ சரீரத்தை விடுவீங்க. अभी तुम मरने के लिए पुरुषार्थ कर रहे हो. இப்போ நீங்க இறந்து போகிறதுக்காக புருஷார்த்தத்தை செஞ்சுட்டு இருக்கீங்க. क्या? என்ன? मरने के लिए कौन पुरुषार्थ करता है? இறந்து போகிறதுக்காக யாரு புருஷார்த்தத்தை செய்வாங்க? वो भी देह अभिमान है. அதான் இருக்குது தேகாபிமானம். उस देह अभिमान को जीते जी அந்த தேகாபிமானத்தை உயிரோட இருந்தாலே मिटाने के लिए तुम पुरुषार्थ कर रहे हो. உயிரோட இருக்கிறப்போவே அதை அழிக்கிறதுக்காக நீங்க புருஷார்த்தத்தை செய்றீங்க. देह सहित जो भी देह के संबंध है, தேகத்து கூட ஏதெல்லாம் தேகத்தினோட உறவுகள் இருக்குது उन सबको बुद्धि योग से छोड़ அதை எல்லாமே புத்தியோகத்திலிருந்து விட்டு तुम एक बाप से संबंध रखते हो. நீங்க ஒரு அப்பா கூட உறவை வச்சுக்கிறீங்க. अभी जाना ही है सुख के संबंध में. இப்போ சுகத்தினோட சம்பந்தத்துக்கு தான் உறவுக்கு தான் போகணும். तो इन दुख के संबंधों को भूलते जाएंगे. அப்போ இந்த துக்கத்தினோட உறவுகளை மறந்துட்டே போயிட்டு இருப்பீங்க. ग्रस्त व्यवहार में रहते पवित्र बनना है. இல்லர் மார்க்கத்துல இருந்தாலும் தூய்மையாக ஆகணும். ग्रस्त व्यवहार को छोड़ना भी नहीं है. இல்லர் மார்க்கத்தை விடவும் விடக்கூடாது. बाप कहते हैं அப்பா சொல்றாங்க माम एकम याद करो. என்ன மட்டும் நினைவு செய்யுங்க.
दैवी गुण भी धारण करो। தெய்வீகமான குணங்களையும் கூடயும் தாரணை செய்யுங்க. इन देवताओं जैसा बनना है। இந்த தேவதைகள் போல ஆகணும். दैवी गुण धारण करेंगे, தெய்வீகமான குணங்களை தாரணை செஞ்சீங்கன்னா तब ही देवता जैसे बनेंगे। அப்பதான் தேவதைகள் போல ஆகுவீங்க. ये एम ऑब्जेक्ट है। இது ஏம் ஆப்ஜெக்ட் ஆயிருக்குது, லட்சியம் ஆயிருக்கு. ये लक्ष्मी नारायण स्वर्ग के मालिक थे। இந்த லக்ஷ்மி நாராயணர்கள் ஸ்வர்கத்துக்கு எஜமானாக இருந்தாங்க. इन्होंने कैसे राज्य पाया? இவங்க ராஜாங்கத்தை எப்படி அடைஞ்சாங்க? फिर ये राज्य इनका कहाँ चला गया? பிறகு இவங்களோட இந்த ராஜ்யம் எங்க போயிடுச்சு? किसी को भी पता नहीं है। யாருக்குமே தெரியாது. अभी तुम तो जानते हो कैसे 84 जन्म लेते हैं। இப்போ உங்களுக்கு தெரியும் எப்படி 84 ஜென்மங்களை எடுத்துக்கிறோம். और 84 जन्म लेते लेते ऐसे बन जाते हैं। பிறகு 84 ஜென்மங்களை எடுத்துக்கிட்டு இப்படி ஆயிடுறோம்னு சொல்றாங்க. अभी तुम बच्चों को दैवी गुण धारण करने। இப்போ குழந்தைகளான உங்களுக்கு தெய்வீகமான குணங்களை தாரணை செய்யணும். आसुरी गुण त्यागने हैं। ஆசுரி குணங்களை தியாகம் செய்யணும். दुख देना துக்கத்தை கொடுக்கறது ये आसुरी गुण है। இது ஆசுரி குணம் ஆயிருக்குது. मनसा वाचा कर्मणा कोई भी दुख नहीं देना। மனதின் மூலமா பேச்சு மூலமா செயல்கள் மூலமா யாருக்குமே துக்கத்தை கொடுக்க கூடாது. देखो बाप भी तो दुख हरता सुख करता गाया हुआ है ना। பாருங்க, அப்பாவா கூடயும் துக்கத்தை தூரம் பண்ணக்கூடியவங்க, சுக்கத்தை கொடுக்க கூடியவர் என்ற ஒரு மகிமை உங்களுக்கு இருக்கு இல்லையா? तो तुमको भी सभी को सुख का रास्ता बताना है। அப்போ நீங்க கூட என்ன செய்யணும்னா எல்லாருக்குமே சுக்கத்துக்கான வழிய காமிக்கணும். अर्थात अंधों की लाठी बनना है। அப்படின்னா யாரு குருடர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு வாக்கிங் ஸ்டிக் ஆகணும், அவங்களுக்கு நடக்கிறதுக்கான அந்த குச்சி ஆகணும். तुम भी अंधों की लाठी நீங்க கூடயும் குருடர்களுக்கு வாக்கிங் ஸ்டிக் बनते तो हो, ஆகுறீங்க. लेकिन ஆனா रावण ने तुमको अंधे की औलाद अंधे बनाई दिया। ராவணன் உங்களை குருடனோட குழந்தைகள் குருடராக ஆக்கிட்டான். अभी तुम सोच रहे बनते हो। இப்ப நீங்க வெளிச்சத்துல வரீங்க. वो अभी भी है अंधों की औलाद अंधे। இப்ப கூட அவங்க குருடர்களுக்கு குழந்தைகள் குருடர்கள் ஆயிருக்காங்க. कौन? யாரு? तुम सोच रहे बनते हो और वो अभी भी है। நீங்க வெளிச்சத்துல வரீங்க, பிறகு அவங்க இப்பவும் अंधे की औलाद अंधे। कौन? குருடர்களோட குழந்தைகள் குருடர்கள். யாரு? ओ कौरव। அந்த கௌரவர்கள். जो कौओं की तरह काव काव करते रहते हैं, अर्थ कुछ भी नहीं। யாரு? காக்கை போல காவ் காவன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, ஆனா ஒண்ணுமே அர்த்தம் இல்ல அதுக்கு. जैसे रामायण पढ़ते हैं ना भक्ति मार्ग में। எப்படி ராமாயணத்தை படிக்கிறாங்க இல்லையா பக்தி மார்க்கத்துல? कुरान पढ़ते हैं, रामायण पढ़ते हैं, குரான் படிக்கிறாங்க, ராமாயண் படிக்கிறாங்க, गीता पढ़ते हैं, கீதாவை படிக்கிறாங்க, पढ़ते रहते हैं, अर्थ कुछ भी படிச்சிட்டு இருப்பாங்க, ஆனா எதுவுமே அர்த்தம் बुद्धि में बैठता नहीं। புத்தில உட்காரது இல்ல. यहाँ भी ऐसे है। இங்கவும் இப்படி இருக்காங்க. जो ब्राह्मण है யாரு? பிராமணர்கள் இருக்காங்க. समझते हम मुरली पढ़ते हैं, लेकिन मुरली का अर्थ क्या है? என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நம்ம முரளிய படிக்கிறோம்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க, ஆனா அர்த்தம் वो उनकी बुद्धि में बैठता नहीं। இந்த விஷயம் அவங்களோட புத்தில உட்காரது இல்ல. अभी बाप से ज्ञान का तुमको तीसरा नेत्र मिला। இப்போ அப்பா இடம் இருந்து உங்களுக்கு ஞானத்தினோட மூணாவது கண்ணு கிடைச்சிருக்குது. अभी तुम जानते हो बाप कैसे இப்போ உங்களுக்கு தெரியும் அப்பா எப்படி पार्ट बजाता है। பாட்ட செய்றாங்க. तीसरा नेत्र किससे मिलता है? மூணாவது கண்ணு யாரிடம் இருந்து கிடைக்குது? बाप से।
அப்பாயிடமிருந்து ब्रह्मा बाप को तीसरा नेत्र दिखाया जाता है क्या? பிரம்மா பாப்க்கு மூணாவது கண்ணை காமிக்கப்படுகிறதா? शंकर विष्णु को तीसरा नेत्र दिखाया जाता है क्या? விஷ்ணுக்கு மூணாவது கண்ணை காமிக்கிறாங்களா? न ब्रह्मा को दिखाते हैं न विष्णु को दिखाते हैं। பிரம்மாக்கு கூடயும் மூணாவது கண்ணை காமிக்கிறது இல்ல, விஷ்ணுவுக்கு கூடயும் காமிக்கிறது இல்ல. तीसरा नेत्र दिखाते ही है மூணாவது கண்ணு காமிக்கிறது शंकर को। சங்கருக்கு. उसको शिव नेत्र कहा जाता है। அவங்களுக்கு சிவனோட கண்கள்னு சொல்லப்படுகிறாங்க. क्यों शिव नेत्र कहा जाता है? ஏன் சிவனோட கண்கள்னு சொல்லப்படுகிறாங்க? क्योंकि शिव स्वयं प्रवेश करते हैं। ஏன்னா சிவன் சுயம் பிரவேசம் செய்றாங்க. नेत्र अर्थात आत्मा। கண்கள் அப்படின்னா ஆத்மா, கண்ணுன்னா ஆத்மா. दाया नेत्र बाया नेत्र ரைட் கண்ணு, லெஃப்ட் கண்ணு, और उन दोनों के ऊपर का नेत्र। பிறகு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ரெண்டுக்கு கண்ணுகள் கூட மேலே இருக்கக்கூடிய கண்ணு. मन रामकृष्ण की आत्माएं जैसे कि आंखें। அப்படின்னா ராமகிருஷ்ண ஆத்மாக்கள் கண்கள் போல. त्रिमूर्ति शिव की திரிமூர்த்தி சிவனுக்கு கண்கள் போலன்னு சொல்றாங்க. उन आंखों में அந்த கண்கள்ல एक आंख है बाई आंख। ஒரு கண்ணு எதுன்னா லெஃப்ட் கண்ணு. जो धर्मराज के रूप में पार्ट बजाती है। யாரு தர்மராஜனோட ரூபத்துல பாட்ட செய்றாங்க. गुण भी देखती है अवगुण भी देखती है। குணத்தையும் பாக்குறாங்க, கெட்ட குணத்தையும் பாக்குறாங்க. और फिर फैसला करती है। பிறகு நிர்ணயத்தை செய்றாங்க. उसको कहते हैं निर्णय शक्ति। அதுக்கு சொல்லப்படுகிறது நிர்ணய சக்தி. बुद्धि रूपी आंख புத்தி ரூபமான கண்கள். और एक है दाई आंख। பிறகு ஒரு கண்ணா இருக்குது என்னன்னா ரைட் கண்ணு. गुण देखती है குணத்தை பாக்குறாங்க, अवगुण அவகுணத்தை नहीं देखती। பாக்குறது இல்ல. गांधारी और धृतराष्ट्र क्या करते थे? காந்தாரி பிறகு திருதராஷ்டிர என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? हैं? नहीं, वो अपने बच्चों के गुण ही गुण देखते थे। அவங்க அவங்களோட குழந்தைகளோட வெறும் குணங்களை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. उनके अवगुण उनको नहीं दिखाई पड़ते थे। அவங்களோட கெட்ட குணங்கள் என்ன இருக்குது அது அவங்களுக்கு தென்பட்டுட்டு இருக்கல. अभी ये बाप आया हुआ है। இப்போ இந்த அப்பா வந்திருக்காங்க. ये निर्मोही बाप है। இவங்க நிர்மோகி அப்பா இருக்காங்க, பற்று இல்லாத அப்பா. जिसने सारे राष्ट्र को धारण कर लिया। பாபா சொல்லிட்டு இருக்காங்க யாரு முழு ராஷ்டிர இருக்கு இல்லையா அத தாரண பண்ணிக்கிட்டாங்க. यज्ञ के आदि में யக்னத்தினோட ஆரம்பத்துல यज्ञ की जो भी संपत्ति थी, யக்னத்தினோட ஏதெல்லாம் சம்பத்தி இருந்ததோ அப்புறம் ப்ராப்பர்ட்டி, जो भी संगठन की शक्ति थी, ஏதெல்லாம் சங்கடனையோட சக்தி இருந்தது उसको किसने धारण कर लिया அத யாரு தாரண செஞ்சுட்டாங்க? है? अलफ को मिला अल्लाह, बे को मिली बादशाही। அலஃப்க்கு அல்லாஹ் கிடைச்சாங்க, பேக்கு பாட்ஷாய் அப்படின்னா ராஜாங்கம் கிடைச்சது. आई कार अल्लाह की हुआ रिल कराई। இப்போ அல்லாவிடம் இருந்து லெட்டர் வந்தது, பிறகு இவங்க கிளம்பிட்டாங்க. अलफ को मिला अल्लाह, बे को मिली झूठी बादशाही। அலஃப்க்கு அல்லாஹ் கிடைச்சாங்க, பேக்கு என்னன்னா பொய்யான ராஜாங்கம் கிடைச்சது. किसको मिली झूठी बादशाही? யாருக்கு கிடைச்சது பொய்யான ராஜாங்கம்? तीन मूर्तियां हैं। மூணு மூர்த்திகள் இருக்காங்க. तीन मूर्तियों में जो ब्रह्मा का पार्ट है, மூணு மூர்த்திகள் இருக்குது, அதுல பிரம்மாவினோட பார்ட்டு. उसको झूठी बादशाही मिलती है। அவங்களுக்கு பொய்யான ராஜாங்கம் கிடைக்குதா?
या जो शंकर का पार्ट है उसको झूठी बादशाही मिलती है। இல்லன்னா சங்கரனோட பார்ட் என்ன இருக்குதோ அவங்களுக்கு பொய்யான ராஜாங்கம் கிடைக்குதா? ब्रह्मा को झूठी अल्पकाल की बादशाही मिल गई। பிரம்மாக்கு பொய்யான அல்ப காலத்தினோட கொஞ்ச நேரத்துக்கான ராஜாங்கம் கிடைக்குது। और जो शंकर का पात्रधारी है பிறகு யாரு சங்கரனோட பாட் செய்யக்கூடியவங்க இருக்காங்க उसकी जो बादशाही का गायन है वो तो तीनों लोगों में विख्यात है। அவங்களோட ராஜாங்கத்தினோட மகிமை என்ன இருக்குதோ அந்த ஒரு ராஜாங்கம் என்ன இருக்குதோ அதோட மகிமை 3 லோகங்களுக்கு கூடயும் தெரியும்। शास्त्रों में भी उसकी महिमा है। சாஸ்திரத்துல கூடயும் அவங்களோட மகிமை இருக்குது। वो विश्व का राज्य அந்த உலகத்தினோட ராஜாங்கம் दुनिया में और कोई को प्राप्त नहीं होता। உலகத்துல வேற யாருக்குமே கிடைக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க। दूसरे दूसरे धर्म के टाइम और उनके फॉलोअर्स ने बहुत மத்த தர்ம பிதாக்கள் பிறகு அவங்களோட ஃபாலோவர்ஸ் ரொம்ப पुरुषार्थ किया सारे विश्व के ऊपर राज्य करने के लिए। புருஷார்த்தத்தை செஞ்சாங்க முழு உலகத்து மேல ராஜாங்கத்தை அடையிறதுக்காக। कोई भी विश्व के ऊपर विजय नहीं हो पाया। யாருமே உலகத்து மேல வெற்றியை அடைய முடியல। तो अभी तुमको इन अंधों की लाठी बनना है। பாபா சொல்லிட்டு இருக்காங்க இப்போ உங்களுக்கு இந்த குருடர்களுக்கு வாக்கிங் ஸ்டிக் ஆகணும்। जो अंधे की औलाद अंधे हैं யாரு குருடனோட குழந்தைகள் குருடர்களா இருக்காங்க उनको रास्ता दिखाना है। அவங்களுக்கு வழிய காமிக்கணும்। क्योंकि तुमको ही ज्ञान का तीसरा नेत्र मिलता है। ஏன்னா உங்களுக்கு தான் ஞானத்தினோட 3வது கண்ணு கிடைக்குது। उनको அவங்களுக்கு नहीं मिलता। அவங்களுக்கு கிடைக்கிறது இல்ல। अभी बाप तुमको पढ़ाए रहे, இப்போ அப்பா உங்களுக்கு படிக்க வச்சிட்டு இருக்காங்க, उनको नहीं पढ़ाए रहे। அவங்களுக்கு படிக்க வைக்கிறது இல்ல। जब तुम पढ़ाई पूरी करेंगे எப்போ நீங்க படிப்பை கம்ப்ளீட் பண்ணிக்குவீங்களோ तो ये पढ़ाई लोप हो जाएगी। तुम देवता बनेंगे அப்போ இந்த படிப்பு மறைஞ்சு போயிடும்னு சொல்றாங்க। நீங்க படிப்பை படிக்கிறீங்க और देवताओं की बुद्धि में से सारा ज्ञान பிறகு தேவதைகளுக்குள்ள இருக்கிற அவங்களோட புத்திக்குள்ள இருக்கிற முழு ஞானம் उड़ जाएगा। பறந்து போயிடும்னு சொல்றாங்க। बाप कहते हैं அப்பா சொல்றாங்க ये देवताओं में नॉलेज रहती ही नहीं है। இந்த தேவதைகளுக்குள்ள இந்த நாலேஜ் இருக்காது। तो ब्रह्मा मुखवंशावली ब्राह्मण ही रचयिता பிரம்மா முகவம்சாவளி பிராமணர்கள் தான் படைப்பவர்। और रचना के ज्ञान को जानते हो। பிறகு படைப்பினோட ஞானத்தை பற்றி அவங்களுக்கு தெரியும்னு சொல்றாங்க। और कोई भी जान ही नहीं सकते। வேற யாருக்குமே தெரியவே தெரியாதுன்னு சொல்றாங்க। क्यों नहीं जान सकते? ஏன் தெரிஞ்சுக்க முடியாது? रचयिता के ज्ञान को क्यों नहीं जान सकते? படைப்பவரினோட ஞானத்தை ஏன் தெரிஞ்சுக்க முடியறதில்ல? जो रचयिता स्वरूप बनते होंगे उनके अंदर रचयिता का ज्ञान आएगा। யாரு படைப்பவரினோட ஸ்வரூபத்தை அடைவாங்களோ அவங்களுக்கு படைப்பவரினோட ஞானம் கிடைக்கும்னு சொல்றாங்க। और रचना का भी आएगा। பிறகு படைப்பென்ன இருக்குதோ படைப்பவர் பிறகு பாபா நெக்ஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க படைப்பினோட ஞானம் கூடயும் வந்துடும்। जो रचयिता बनते ही नहीं யாரு படைப்பவர் ஆகிறதே கிடையாது राधा कृष्ण जैसे बच्चों को जन्म देते ही नहीं ராதா கிருஷ்ணர்கள் போல குழந்தைகளுக்கு ஜென்மத்தை கொடுக்கறதே கிடையாது उनके अंदर वो ज्ञान कैसे आवेगा? அவங்களுக்குள்ள அந்த ஞானம் எங்கிருந்து வரும்? उनसे पूछा जाए कि राधा कृष्ण का जन्म कैसे होगा ஒருவேளை அவங்க கிட்ட கேட்டோம்னா ராதா கிருஷ்ணர்களுக்கு எப்படி ஜென்மம் கிடைக்கும் तो कभी नहीं बता सकेंगे। அப்போ எப்பவுமே அவங்களால சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க। तुम्हारी बुद्धि में बैठता है உங்களோட புத்தில உட்காருது कि राधा कृष्ण का जन्म कैसे होता है। ராதா கிருஷ்ணனோட ஜென்மம் எப்படி ஆகுதுன்னு
क्योंकि तुम उनकी रचयिता बनते हो। ஏன்னா நீங்க அவங்களுக்கு படைப்பவர்களாகிறீங்க. राधा कृष्ण जैसे बच्चे तुम्हारी रचना बनते हैं। ராதா கிருஷ்ணர்கள் போல குழந்தைகள் உங்களுக்கு படைப்பாகிறாங்க. इसलिए तुम जान सकते हो। அதனால உங்களுக்கு நீங்க புரிஞ்சுக்கலாம். इन लक्ष्मी नारायण आदि में ये ज्ञान होता, இந்த லக்ஷ்மி நாராயணர்களுக்குள்ள இந்த ஞானம் இருந்திருந்தா तो फिर ये परंपरा से चला आता। அப்போ இது பரம்பரையிலிருந்து ஃபாலோ ஆயிருக்கும்னு சொல்றாங்க. वहाँ ज्ञान की दरकार ही नहीं। அங்க ஞானத்தினோட அவசியமே இருக்காது. ज्ञान सदगति के लिए होता है। ஞானம் சத்கதிக்காக இருக்கும்னு சொல்றாங்க. वहाँ तो सदगति हुई पड़ी है। அங்க சத்கதி ஆயிருக்குது, ஏற்கனவே இருக்கும்னு சொல்றாங்க. तो अभी तुम सब कुछ बाप को दान करते हो। இப்ப நீங்க எல்லாமே அப்பாக்கு தானத்தை பண்றீங்க. तो फिर बाप तुमको 21 जन्मों के लिए सब कुछ दे देते हैं। அப்போ அப்பா உங்களுக்கு 21 ஜென்மத்துக்காக எல்லா தானத்தை செஞ்சிடுறாங்க. ऐसा दान कब होता ही नहीं है। இப்படிப்பட்ட தானம் எப்பவுமே ஆகாதுன்னு சொல்றாங்க, கிடைக்காது. जो तन मन धन संबंध संपर्क சரீரம், மனசு, தனம், தொடர்பு, உறவுகள் सब ईश्वर के लिए स्वाहा कर दे। பாபா சொல்றாங்க இப்படிப்பட்டது எப்பவுமே ஆகாது. சரீரம், மனசு, தனம், செல்வம், பிறகு இந்த ஒரு தொடர்புல வரக்கூடியவங்க, உறவினர்கள் எல்லாரையும் கூடயும் ஈஸ்வரிய சேவையில அர்ப்பணம் செய்யறது ஈஸ்வருக்காக. तुम जानते हो உங்களுக்கு தெரியும் हम तो सर्वस्व दान करने वाले। நாங்க எல்லாமே தானம் செய்யக்கூடியவங்க, எல்லாமே தானம் செய்யக்கூடியவங்க, सब कुछ अर्पण कर देते हैं। எல்லாமே அர்ப்பணம் செஞ்சிடுறோம். बाबा பாபா ये सब कुछ आपका है இது எல்லாமே உங்களுக்காக. और आप हमारे हो। பிறகு நீங்க நம்மவங்களா இருக்கீங்க. अर्जुन ने क्या किया था? அர்ஜுனன் என்ன செஞ்சான்? அர்ஜுனன் என்ன செஞ்சாங்க? और दुर्योधन ने क्या किया था? பிறகு துரியோதன் என்ன செஞ்சாங்க? अर्जुन भी गया भगवान के सामने அர்ஜுன் கூடயும் போனாங்க பகவானுக்கு முன்னாடி. और दुर्योधन भी भगवान के सामने गया। பிறகு துரியோதன் கூடயும் பகவானுக்கு முன்னாடி போனாங்க. दोनों ने कहा ரெண்டு பேரு கூடயும் சொன்னாங்க कि हमें चाहिए। நமக்கு வேணும். तो दुर्योधन ने क्या कहा? हमें क्या चाहिए? அப்ப துரியோதன் என்ன சொன்னாங்க? நமக்கு என்ன வேணும்னு சொன்னாங்க? आपका धन पद राज मान मर्तबा सब कुछ हमें दे दो। உங்களோட தனம், ராஜ்யம், பேரு, புகழ் ஏதெல்லாம் இருக்குதோ எல்லாம் எனக்கு கொடுத்துருங்க. ये नहीं कहा हमें आप चाहिए। இந்த விஷயத்த சொல்லல, நீங்க நமக்கு வேணும்னு சொல்லல. और अर्जुन ने क्या कहा? பிறகு அர்ஜுனன் என்ன சொன்னாங்க? हमें कुछ नहीं चाहिए। எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், நமக்கு ஒண்ணுமே வேண்டாம். आप हमारी तरफ हो जाओ, आप हमारे हो जाओ। நீங்க நம்ம சைடுக்கு வந்துருங்க, நீங்க நம்மவங்களாக ஆயிடுங்க. धन पद मान मर्तबा जो कुछ जो मांगता है जिसे इच्छा हो उसे दे दो। இப்போ தனம், பேரு, புகழ், பதவி யாருக்கு வேணும் தேவை இருக்குதோ, யாரு கேக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துடுங்க. यज्ञ में भी ऐसे ही है। யக்னத்துல கூடயும் இப்படியே தான் ஆகுது. इस यज्ञ में जिनको धन पद मान मर्दने की यहाँ इच्छा है, இந்த யக்னத்துல யாருக்கு தனம், இந்த பேரு, புகழ் இதெல்லாமே ஆசை இருக்குது, பதவி இத பத்தி, उनको धन पद मान मर्तबा मिल जाता है। महल माड़ियाँ अटारियाँ मिल जाती हैं। அவங்களுக்கு தனம், பதவி, பேரு, புகழ், பெரிய இந்த பேலஸ் எல்லாமே கிடைச்சிடுது, கிடைக்குது. लेकिन जो अविनाशी बादशाही है, ஆனா அவினாஷி ராஜாங்கம் என்ன இருக்குது? 21 जन्मों का जो सुख है, 21 ஜென்மத்துக்கான சுகம் என்ன இருக்கு? वो सुख वहाँ नहीं ले पाते। அந்த சுகம் அவங்க அங்க எடுத்துக்க முடியாது. वो वहाँ बनेंगे दास दासी। அவங்க அங்க போய் தாஸ் தாசிகள் ஆகுவாங்க. और यहाँ वो सुख भोग लेते हैं।
பிறகு இங்க அந்த சுகத்தை அனுபவம் செஞ்சிடுறாங்க. बाप कहते हैं அப்பா சொல்றாங்க, यहाँ जितना भोग लेंगे இங்க எந்த அளவுக்கு போகம் எடுத்துக்கிட்டீங்களோ, उतना वहाँ कम हो जाएगा। அனுபவம் செஞ்சிடுறீங்களோ அந்த அளவுக்கு அங்க கம்மி ஆயிடும். यहाँ दूसरों के ऊपर जितना राजाई कर लेंगे, இங்க மத்தவங்க மேல எந்த அளவுக்கு ராஜாங்கத்தை செய்றீங்களோ उतनी राजाई वहाँ அந்த அளவுக்கு ராஜாங்கம் அங்க समाप्त हो जाएगी। முடிஞ்சு போயிடும்னு சொல்றாங்க. तो तुम बच्चे कहते हो आप ही हमारे हो। அப்போ குழந்தைகளான நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நீங்க தான் நம்மவங்க ஆயிருக்கீங்க. कहते हो त्वमेव माता च पिता त्वमेव, சொல்லவும் செய்றீங்க, நீதான் அப்பா நீதான் அம்மா. पाठ तो बजाते हैं ना, பாட்டு செய்றாங்க இல்லையா? माता का भी पाठ बजाते हैं, बाप का भी पाठ बजाते हैं। அம்மாவோட பாட்டு கூடயும் செய்றாங்க, அப்பாவோட பாட்டும் செய்றாங்க. बच्चों को अडॉप्ट करते हैं, குழந்தைகளை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, தத்தெடுத்துக்கிறாங்க. कौन யாரு कौन अडॉप्ट करते हैं? யாரு தத்தெடுத்துக்கிறாங்க? अडॉप्शन साकार में होता है, தத்தெடுத்துக்கிறது இது சாக்காரத்துல ஆகுதா? हाँ, शिव बाबा अडॉप्ट करते हैं। பாபா சொல்றாங்க, ஷிவ் பாபா அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, தத்தெடுத்துக்கிறாங்க. शिव बाप अडॉप्ट नहीं करते, ஷிவ் பாப் அடாப்ட் பண்ணிக்கிறது இல்ல. शिव बाप साकार में प्रवेश करते हैं, ஷிவ் பாப் சாக்காரத்துல பிரவேசம் செய்றாங்க. माँ के रूप में पाठ बजाते हैं तो भी अडॉप्ट करते हैं, அம்மாவோட ரூபத்துல எப்போ பாட்டு செய்றாங்களோ அப்போ கூடயும் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, தத்தெடுத்துக்கிறாங்க. और बाप के रूप में पाठ बजाते हैं तो भी अडॉप्ट करते हैं। பிறகு அப்பாவோட ரூபத்துல எப்போ பாட்டு செய்றாங்களோ அப்போ கூடயும் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. कहते हैं तुम मेरे हो, சொல்றாங்க, நீங்க என்னவங்க ஆயிருக்கீங்க. और अडॉप्ट ही नहीं करते, வெறும் அடாப்ட் பண்ணிக்கிற விஷயம் மட்டுமே இல்ல, खुद ही उनको पढ़ाई भी पढ़ाते हैं। சுயம் அவங்களுக்கு படிப்பை கூடயும் சொல்லி கொடுக்கறாங்க. माँ के रूप में पाठ बजाते हैं அம்மாவினோட ரூபத்துல பாட்ட செய்றாங்க, तो माँ के रूप में बेसिक शिक्षा देते हैं, அப்போ அம்மாவினோட ரூபத்துல பேசிக் ஞானத்தை கொடுக்கறாங்க. बाप के रूप में पाठ बजाते हैं அப்பாவினோட ரூபத்துல எப்போ பாட்ட செய்றாங்க तो हायर एजुकेशन एडवांस नॉलेज देते हैं, அப்போ ஹையர் எஜுகேஷன் அட்வான்ஸ் நாலேஜை கொடுக்கறாங்க. पढ़ाई पढ़ाकर படிப்பை படிக்க வச்சு फिर खुद ही गुरु बनकर பிறகு சுயமே குரு ஆகி सबको साथ ले जाते हैं। எல்லார கூடயும் கூட அழிச்சிட்டு போகிறாங்க. गुरु का काम क्या है? குருவோட வேலை என்ன ஆக இருக்கும்? सदगति करना। சத்கதிய கொடுக்கிறது. काहे की सदगति करना? எந்த விஷயத்துல சத்கதி கொடுக்கிறது? सिर्फ मन बुद्धि की, வெறும் மன புத்தியோட தான். मन बुद्धि की भी सदगति करते हैं और शरीर की भी। மன புத்தியோட சத்கதிய கூடயும் கொடுக்கறாங்க, பிறகு சரீரத்தினோடது கூடயும் सदगति करते हैं, சத்கதி கொடுக்கறாங்க. कहते हैं சொல்றாங்க, ये शरीर रूपी नैया இந்த சரீர ரூபமான படகு और तुम्हारी आत्मा பிறகு உங்களோட ஆத்மா दोनों का खिवैया मैं एक बाप हूँ। இரண்டுக்கு கூடயும் இந்த படகோட்டி நானு தான், ஒரு அப்பா தான், உங்களோட அப்பா இருக்கிற நான் தான். शरीर रूपी नैया को भी विषय सागर के पार ले जाता हूँ। சரீர ரூபமான இந்த படகு என்ன இருக்குதோ இத கூடயும் விஷக்கடல்ல இருந்து கிராஸ் பண்ணி அழிச்சிட்டு போகிறேன். और आत्मा जो उस नैया में बिठैया है, பிறகு ஆத்மா யாரு அந்த ஒரு படகுல உட்கார்ந்து இருக்குது, பிட்டையா இருக்கு, उसको भी पार ले जाने वाला एक ही खिवैया बाप आया हुआ। அத கூடயும் கரைய சேர்த்த கூடியவங்க ஒரு கிவையா படகோட்டி அப்பா தான் வந்திருக்காரு. कहते हैं சொல்றாங்க सिर्फ तुम मुझे याद करो, சொல்றாங்க
வெறும் என்ன மட்டும் நினைவு செய்யுங்க, तो पावन बन जाएंगे। அப்போ பாவனம் ஆயிடுவீங்க। फिर तुमको साथ ले जाऊंगा, உங்களை நான் கூட அழிச்சிட்டு போகுவேன், क्योंकि ये यज्ञ रचा हुआ है ना। ஏன்னா இந்த யக்னத்தை உருவாக்கி இருக்காங்க இல்லையா? ये शिव ज्ञान यज्ञ है। இது சிவஞான யக்னமா இருக்குது। तुम भक्ति में इसका नाम क्या दिया है? பக்தியில இதுக்கு பேர் என்னன்னு கொடுத்திருக்காங்க? हैं? रुद्र ज्ञान यज्ञ नाम दिया। क्यों? ருத்ர ஞான யக்னம்ன்ற பேர் கொடுத்திருக்காங்க। ஏன்? जब शिव ने आकर के ये ज्ञान यज्ञ रचा, எப்போ சிவன் வந்து இந்த ஞான யக்னத்தை உருவாக்குனாங்க, शिव ने आकर के माँ के रूप में ज्ञान दिया, சிவன் வந்து அம்மாவினோட ரூபத்துல எப்போ வந்து ஞானத்தை கொடுத்தாங்க, बाप के रूप में ज्ञान दिया, பிரம்மாவினோட ரூபத்துல வந்து ஞானத்தை கொடுத்தாங்க, सदगुरु के रूप में आकर के सदगति करते हैं, அப்பாவினோட ரூபத்துல ஞானத்தை கொடுக்கறாங்க, சத்குரு ரூபத்துல வந்து சத்கதிய கொடுக்கறாங்க, टीचर के रूप में आकर के शिक्षा देते हैं, டீச்சரினோட ரூபத்துல வந்து கல்விய சொல்லி கொடுக்கறாரு। फिर शिव का शिव ज्ञान यज्ञ नाम क्यों नहीं दिया? அப்போ சிவஞான யக்னம் என்ற பேரு ஏன் கொடுக்கல? तो रुद्र ज्ञान यज्ञ नाम क्यों दिया? ருத்ரஞான யக்னம் என்ற பேரு ஏன் வச்சாங்க? हैं? हैं? हाँ, அவங்க சொல்லிட்டு இருக்காங்க பயங்கரமான ரூபத்தை தாரணை செய்யறாங்க। பாபா சொல்றாங்க ஆமா, जब तक रौद्र रूप धारण न करें, எப்போ வரைக்கும் ரௌத்ர ரூபம் அப்படின்னா பயங்கரமான ரூபத்தை தாரணை செய்ய மாட்டாங்களோ तब तक बच्चे का असली पुरुषार्थ அப்போ வரைக்கும் குழந்தைகளோட உண்மையான புருஷார்த்தம் करते ही नहीं। புருஷார்த்த செய்யறது கிடையாது குழந்தைகள்। सीधी उंगली से घी निकलता ही नहीं। அப்படியே நேரடியா நெய்ய எடுக்கணும்னா ஆகாது। तो ये शिव ज्ञान यज्ञ है, इसमें कमाई बहुत है। அப்போ பாபா சொல்லிட்டு இருக்காங்க இது சிவஞான யக்னமா இருக்குது, இதுல ரொம்ப சம்பாத்தியம் இருக்குதுன்னு சொல்றாங்க। तुम तन मन धन सब इसमें स्वाहा कर देते हो, நீங்க சரீரம் மனசு தனம் எல்லாமே இதுல ஸ்வாஹா பண்ணிடுறீங்க, और खुशी खुशी से स्वाहा करते हो। பிறகு குஷி குஷியாக ஸ்வாஹா பண்றீங்க, அர்ப்பணம் செய்றீங்க। 9 मार्च 1967 की वाणी का चौथा पेज। 9 மார்ச் 67 முரளியினோட 4வது பேஜ்। तुम्हारा सब कुछ अर्पण हो जाता है, உங்களோடது எல்லாமே அர்ப்பணம் ஆயிடுது, बाकी सिर्फ तुम्हारी आत्मा रह जाती है। மற்றபடி வெறும் உங்களோட ஆத்மா மிஞ்சமாக இருந்துடுது। क्या? என்ன? सब स्वाहा कर देते हो, सिर्फ क्या बचता है? எல்லாம் ஸ்வாஹா பண்ணிடுறீங்க, வெறும் என்ன மிஞ்சமாக இருக்கும்? तुम्हारी आत्मा உங்களோட ஆத்மா बचती है। மிஞ்சமாக இருக்கும்। बाबा பாபா बस அவ்வளவுதான்। अब हम आपकी ही मत पर चलेंगे। இப்ப நாம உங்களோட வழிமுறை அனுசாரமா தான் நடப்போம்। और कोई देहदारी की मत को வேற எந்த தேகதாரிகளினோட டைரக்ஷன்ஸ கூடயும் स्वीकार ஏத்துக்க மாட்டோம், नहीं करेंगे। ஏத்துக்க மாட்டோம்। तो देखो, அப்ப பாருங்க बाप कहते हैं அப்பா சொல்றாங்க अभी तुम्हें घरग्रस्त व्यवहार में रहते पवित्र बनना है। இப்போ நீங்க இல்லர் மார்க்கத்துல இருந்தாலும் தூய்மையாக ஆகணும்। क्या? என்ன? कहाँ रहते पवित्र बनना है? எங்க இருக்கிறப்பவே தூய்மையாகணும்? घर गृहस्थ व्यवहार में रहते पवित्र बनना है। இல்லர் மார்க்கத்துல இருக்கிறப்பவே தூய்மையாகணும்னு சொல்றாங்க। गृहस्थ व्यवहार को छोड़ना नहीं है। இல்லர் மார்க்கத்தை விடக்கூடாது। जो छोड़ते हैं யாரு விடுறாங்களோ तो सन्यासी कहे जाते हैं। அவங்களுக்கு சன்னியாசின்னு சொல்லப்படுகிறாங்க। मैं सन्यासियों को आकर के ज्ञान नहीं देता हूँ। நான் சன்னியாசிகளுக்கு வந்து இந்த ஞானத்தை சொல்லுறது இல்ல। और खुदा न खास्ता अगर सन्यासियों ने ज्ञान लिया भी है, ஒருவேளை பை சான்ஸ் இந்த சன்னியாசிகள் இந்த ஞானத்தை எடுத்திருந்தாலும்
तो उसका सही अर्थ से उपयोग नहीं किया। जैसे द्रोणाचार्य हैं, அப்போ எடுத்திருந்தாலும் கூட அவங்க கரெக்டா எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க. எப்படி துரோணாச்சாரியா இருக்காங்க, अश्वत्थामा है, அஸ்வத்தாமா இருக்காங்க, भीष्म पितामह है, பீஷ்ம பிதாமகா இருக்காங்க. उन्होंने ज्ञान तो लिया, அவங்க ஞானத்தை எடுத்துக்கிட்டாங்க. लेकिन फिर साथ किसका दिया? ஆனா யாருக்கு ஹெல்ப் பண்ணாங்க? कौरवों का साथ दिया। கௌரவர்களுக்கு உதவி செஞ்சாங்க. और भगवान ने किसका साथ दिया? பிறகு பகவான் யாருக்கு ஹெல்ப் பண்ணாங்க? पांडवों का साथ दिया। பாண்டவர்களினோட ஹெல்ப்பர் ஆனாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. तो बाप कहते हैं घर व्यस्त व्यवहार में रहते पवित्र बनना है। அப்போ அப்பா சொல்லிட்டு இருக்காங்க, இல்லர் மார்க்கத்துல இருக்கிறப்போவே தூய்மை ஆகணும். 60 वर्ष की आयु होती है तो उनको वानप्रस्थ अवस्था कहा जाता है। 60 வருஷத்தினோட ஆயுள் எப்போ ஆகுமோ அப்போ அவங்களுக்கு வானப்பிரஸ்தின்னு சொல்லப்படுகிறாங்க. इसमें भी அதுலயும் 60 वर्ष की आयु में हमने प्रवेश किया। 60 வருஷத்தினோட ஆயுள் இருக்கிறப்போ நான் பிரவேசம் செஞ்சேன். किसमें? யாருக்குள்ள? है ब्रह्मा में। பிரம்மாக்குள்ள. लेकिन यहाँ इसमें नहीं लिखा है। ஆனா இங்க இவங்களுக்குள்ளன்னு சொல்லல, இவருக்குள்ளன்னு எழுதல. इसमें लिखा है इनमें। என்ன எழுதிருக்காங்கன்னா இவங்களுக்குள்ளன்னு சொல்லி எழுதிருக்காங்க. माने रामकृष्ण की आत्माओं में जब 60 वर्ष की अवस्था इनकी होती है तब मैं इनमें प्रवेश करता हूँ। அப்படின்னா ராமகிருஷ்ண ஆத்மாக்களோட 60 வருஷங்கள், இவங்களுக்கு 60 வருஷம் எப்போ ஆகுதோ அப்போ நான் இவங்களுக்குள்ள பிரவேசம் செய்யறேன்னு சொல்லி சொல்றாங்க. माने सन 36 में राम बाप की आत्मा, அப்படின்னா 36ல ராம் பாப் वाली ஆத்மா अपने अंतिम जन्म में 84वां जन्म, அவங்களோட லாஸ்ட் கடைசி ஜென்மத்தினோட 84வது ஜென்மத்தினோட प्राप्त तो किया, பிராப்தி பண்ணிட்டாங்க. लेकिन 60 वर्ष जब पूरे हुए तब प्रवेश किया। ஆனா எப்போ 60 வருஷம் ஆச்சோ அப்போ பிரவேசம் செஞ்சாங்க. அப்பா उस समय ब्रह्मा बाबा की आयु 60 वर्ष नहीं थी। அந்த நேரத்துல பிரம்மா பாபாக்கு 60 வருஷம் இருக்குல்ல, उनकी 90 साल आयु थी। और कराची से मुरली निकलती चली आई। பிறகு கராச்சியிலிருந்து முரளி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. पहले मुरली नहीं चलाते थे। ஃபர்ஸ்ட் முரளி வாசிச்சுட்டு இருக்கல, 10-15 पेज 10-15 பேஜ் लिखते थे। எழுதிட்டு இருந்தாங்க. बाप लिखाते थे। பிறகு அப்பா எழுத வச்சிட்டு இருந்தாங்க. जब से मुरली निकलती चली आई है तब से कराची बना। எப்போலிருந்து முரளி வெளிப்பட்டதோ அப்போலிருந்து கராச்சி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்றாங்க. कराची पाकिस्तान से கராச்சி பாகிஸ்தான்ல இருந்து मुरली निकलती चली आई। அங்கிருந்து முரளி ஸ்டார்ட் ஆச்சு. कब निकली? எப்போலிருந்து ஸ்டார்ட் ஆச்சு? जब वो राम बाप की आत्मा यज्ञ छोड़ करके எப்போ அந்த ராம் பாப் वाली ஆத்மா யக்னத்தை விட்டு चली गई। போயிட்டாங்களோ அப்போ. तो जो माताएं थी அப்போ யாரு மாதாக்கள் இருந்தாங்க? त्रिमूर्ति में निमित्त, திரிமூர்த்தில யாரு நிமித்தமாக இருந்தாங்க? उनके द्वारा बाद में वाणी चलाई। அவங்க மூலமா என்னன்னா பிறகு வாணிய வாசிக்கப்பட்டது. बाप उनके द्वारा लिखाते थे। அப்பா அவங்க மூலமா எழுத வச்சிட்டு இருந்தாங்க. ब्रह्मा बाबा लिखते थे। பிரம்ம பாபா எழுதிட்டு இருந்தாங்க. फिर उसकी कापियां निकलती थी। பிறகு அதோட காப்பீஸ் அப்படின்னா ஜெராக்ஸ் அது என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதோட காப்பீஸ் பிறகு கிடைச்சிட்டு இருந்தது. बाद में वो माताएं भी चली गई। பிறகு அந்த மாதாக்கள் கூடயும் போயிட்டாங்க. जो मुरली में बोला है जब पाकिस्तान बना முரளில சொல்லிருக்காங்க எப்போ பாகிஸ்தான் ஏற்பட்டதோ
तो तुम्हारा जन्म भी हुआ ना, அப்போ உங்களோட ஜென்மமும் ஆச்சு இல்லையா? तो पाकिस्तान कब बना? அப்போ பாபா கேட்டுட்டு இருக்காங்க, பாகிஸ்தான் எப்போ உருவாச்சு? 47 में। 47ல 47 में जब पाकिस्तान बना तब तुम्हारा जन्म भी हुआ। मानो 47ல எப்போ பாகிஸ்தான் உருவாச்சோ அப்போ உங்களோட ஜென்மமும் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. माताओं ने जन्म लिया, அப்படின்னா 2 மாதாக்கள் கூடயும் ஜென்மத்தை எடுத்துக்கிட்டாங்க. जिनके लिए मुरली में बोला है कोई 20 कोई 25 वर्ष के हो गए होंगे। யாருக்காக முரளில சொல்லிருக்காங்க, இப்போ ஒருத்தர் 20 இன்னொருத்தர் 25 வருஷம் ஆயிருக்கும் அவங்களுக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. तो माताएं முரளில எப்படி சொல்லிருக்காங்க, அந்த மாதாக்கள் उनमें कोई 20 वर्ष की है जिसकी तरफ बाबा का इशारा है। அதுல ஒருத்தர் 20 வருஷம் ஆயிருக்கும் அவங்கள பற்றி பாபா குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. तो 60 वर्ष की उस समय आयु दादा लेखराज ब्रह्मा की हुई। அப்போ 60 வருஷத்தினோட ஆயுள் தாதா லேக்கராஜ் பிரம்மா அது அந்த நேரத்துல ஆச்சுன்னு சொல்றாங்க. 47 में 47ல तो हमने इनमें प्रवेश किया। இப்போ நான் இவங்களுக்குள்ள பிரவேசம் செஞ்சேன். तो इनसे सब कुछ छुड़वा दिया। அப்போ இவங்களிடம் இருந்து எல்லாமே விட வச்சிட்டேன். बाप कहते हैं बहुत जन्मों के भी अंत के जन्म में मैं इनमें आता हूँ। அப்பா சொல்றாங்க, நிறைய ஜென்மங்களினோட கடைசி நேரத்துல நான் இவங்களுக்குள்ள வரேன். கடைசி நேரத்துக்கு கூடயும் கடைசியில நான் இவங்களுக்குள்ள வரேன். तो वानप्रस्थ अवस्था हुई ना। அப்போ வானப்பிரஸ்தி அவஸ்தா ஆச்சு இல்லையா? अभी तुम सच्ची सच्ची वानप्रस्थ अवस्था में जाने की तैयारी करते हो। இப்போ நீங்க உண்மையான வானப்பிரஸ்தி அவஸ்தையில போகிறதுக்கான செட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க, அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ये क्या बात? இது என்ன விஷயமா இருக்குது? झूठी वानप्रस्थ अवस्था क्या होती है और सच्ची वानप्रस्थ अवस्था क्या होती है? பொய்யான வானப்பிரஸ்த அவஸ்தான்னா என்ன? இப்போ உண்மையான வானப்பிரஸ்தி அவஸ்தான்னா என்ன அர்த்தம்? वो तो 60 वर्ष की शारीरिक वानप्रस्थ अवस्था है। அது 60 வருஷத்தினோட சரீரத்துக்கான வானப்பிரஸ்த அவஸ்தா ஆயிடுச்சு. और तुम्हारी உங்களோடது तुम्हारी सच्ची वानप्रस्थ अवस्था वो है உங்களோட உண்மையான வானப்பிரஸ்த அவஸ்தை எதுன்னா, जब तुम वाणी से எப்போ நீங்க வாணியிலிருந்து परे की स्टेज में चले जाते हो। தனிப்பட்ட ஸ்டேஜுக்கு போயிடுவீங்களோ அப்போன்னு சொல்றாங்க. हैं? जब तक वाचा की शक्ति चलती है, எப்போ வரைக்கும் வாச்சாவினோட சக்தி யூஸ் ஆகுது, जब तक कर्मेंद्रियों की शक्ति चलती है, எப்போ வரைக்கும் கர்மேந்திரியங்களினோட சக்தி யூஸ் ஆகுது, तो ये बाहुबल की शक्ति है। அப்போ பாபா கேட்டுட்டு இருக்காங்க, இது உடல் பலத்தினோட சக்தியா இருக்குதா यह योग बल की शक्ति है। இல்லன்னா யோக பலத்தினோட சக்தியா இருக்குதா? ये योग बल से विश्व की बादशाही पावेंगे இவங்க யோக பலம் மூலமா உலகத்தினோட ராஜாங்கத்தை அடைவாங்களா, या बाहुबल से विश्व की बादशाही पावेंगे? இல்லன்னா யோக பல மூலமா உலகத்தினோட ராஜாங்கத்தை அடைவாங்களா, இல்லன்னா உடல் பலத்தினோட ஆதாரப்படி உலகத்தினோட ராஜாங்கத்தை அடைவாங்களா? 70 साल हो गए भाग दौड़ करते करते, भाषण करते करते। 70 வருஷங்கள் ஆயிடுச்சு. இங்க அங்க ஓடி சர்வீஸ் செய்யறது, சொற்பொழி அப்படின்னா ஸ்பீச் எல்லாம் கொடுக்கறது, இதெல்லாம் செஞ்சு भाषण करना माने वाचा की पावर। 70 வருஷம் ஆயிடுச்சுன்றது சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்பீச் கொடுக்கறதுன்னா பேச்சினோட சக்தி, और भाग दौड़ करना माने இங்க அங்க ஓடுறதுன்னா कर्मेंद्रियों की पावर। கர்மேந்திரியங்களினோட பவர். इससे क्या विश्व की बादशाही मिली क्या? இதனால என்ன உலகத்தினோட ராஜாங்கம் என்றது கிடைச்சதா? सवाल ही पैदा नहीं होता। ये है क्वेश्चனே ஏற்படுறது இல்லன்னு சொல்றாங்க. साइलेंस बल, இதா இருக்குது சைலன்ஸினோட சக்தி, योग बल। யோக பலம். ये बाहुबल नहीं है। இது பாகுபலம் கிடையாது. बाप आकर के बाहुबल नहीं सिखाते।
அப்பா வந்து உடல் பலத்தை கத்து கொடுக்கறது இல்ல. बाप तो कहते हैं அப்பா சொல்றாங்க कि अगर दूसरे को ज्ञान भी सुनाना है இப்ப மத்தவங்களுக்கு ஞானத்தை கூடயும் சொல்லணும்னா तो भी அப்பவும் क्या करो, என்ன செய்யணும்? बाप की याद में सुनाओ அப்பாவோட நினைவுல இருந்து சொல்லுங்க. तो असर पड़ेगा। அப்போ பிரபாவம் ஏற்படும். अगर सिर्फ वाचा चलाई ஒருவேளை வெறும் வாச்சாவை யூஸ் பண்ணீங்க, பேச்சை யூஸ் பண்ணீங்க, और याद नहीं है பிறகு நினைவு இருக்குல்லன்னா तो रिजल्ट क्या होगा? அப்போ என்ன ரிசல்ட் ஏற்படும்? सुनने वालों के ऊपर असर नहीं पड़ेगा। கேட்கக்கூடியவங்கள மேல பிரபாவம் என்றது ஏற்படாது. तो तुम सच्ची वानप्रस्थ अवस्था में जाने की तैयारी कर रहे हो और कोई அப்போ பாபா சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க உண்மையான வானப்பிரஸ்த அவஸ்தையில போகிறதுக்கான நீங்க செட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணிட்டு இருக்கீங்க. वापस जाने के लिए थोड़ी तैयारी करते हैं। மத்தவங்க எல்லாருமே என்ன திரும்பி போகிறதுக்காக வானப்பிரஸ்த அவஸ்தைக்கு போகிறதுக்காக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறாங்களா என்ன, ஏற்பாடு பண்ணிக்கிறாங்களா என்ன? अब बाप सबको कहते हैं, இப்போ அப்பா எல்லாருக்குமே சொல்லிட்டு இருக்காங்க. सिर्फ तुमको नहीं कहते हैं, வெறும் உங்களுக்கு மட்டும்தான் சொல்றாங்க என்ன விஷயம் இல்ல, सबको कहते हैं। எல்லாருக்குமே சொல்றாங்க. तुम्हारी सबकी वानप्रस्थ अवस्था है। உங்களோடது எல்லாருதுமே என்னன்னா வானப்பிரஸ்த அவஸ்தா இருக்குது. क्या? என்ன? चाहे बूढ़ा हो, இப்போ அவங்க வயசா இருக்கலாம், चाहे बच्चा हो, இல்லன்னா குழந்தையா இருக்கலாம், सबका आखिरी जन्म है எல்லாரோடது லாஸ்ட் ஜென்மமா இருக்குது, और सबकी वानप्रस्थ अवस्था है। எல்லாரோடது கூடயும் வானப்பிரஸ்த அவஸ்தா இருக்குது. इसलिए मन मना भव। அதனாலதான் பாபா சொல்லிட்டு இருக்காங்க மன்மனா பவ. वानप्रस्थ अवस्था में ही गुरु से मंत्र लिया जाता है। வானப்பிரஸ்த அவஸ்தையில தான் குருல இருந்து மந்திரத்தை எடுத்துக்கிற விஷயம் ஏற்படுது. क्या? என்ன? जब तक वाणी से परे की स्टेज नहीं हुई है எப்போ வரைக்கும் வாணியிலிருந்து தனிப்பட்ட ஸ்டேஜ் அந்த ஒரு ஸ்டேஜ் அடையலையோ तब तक सदगुरु அப்போ வரைக்கும் சத்குரு काम नहीं करता। வேலையை செய்ய மாட்டாங்க. मंत्र काम नहीं करेगा। மந்திரம் வேலை செய்யாது. अब तुम सदगुरु का मंत्र लेते हो, இப்போ நீங்க சத்குருவினோட மந்திரத்தை எடுத்துக்கிறீங்க. अभी टाइम आ गया இப்போ நேரம் வந்துடுச்சு. तो मन मना भव। அப்போ மன்மனா பவ். ये भगवान वाच है। இது பகவான் சொல்றாங்க. क्या? என்ன वाच है, சொல்றாங்க? भगवान बोलते हैं। क्या बोलते हैं? பகவான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? कि मुझे याद करो என்ன நினைவு செய்யுங்க, तो तुम्हारे विकर्म विनाश होंगे। அப்போ உங்களோட விபரீத செயல்கள் விநாசம் ஆயிடும். बोलते हैं சொல்றாங்க. तो क्या निराकार बिंदी बोलती है அப்போ நிராகார் பிந்தி சொல்லுதா, या साकार रूप में बोलते हैं? இல்லன்னா சாக்கார் ரூபத்துல சொல்றாங்களா? तो साकार रूप में बोलते हैं तो याद किसको किया जाएगा? இப்போ சாக்கார் ரூபத்துல சொல்றாங்கன்னா நினைவு என்றது யார செய்யப்படுகிறது? उसी साकार में निराकार को याद किया जाएगा, அந்த சாக்காரத்துல இருக்கக்கூடிய நிராகாரன நினைவு செய்யப்படும். जिसमें वो निराकार आकर के साकार रूप में पाठ बजाते हैं। யாருக்குள்ள அந்த நிராகார் பிரவேசம் பண்ணி சாக்கார் ரூபத்துல பாட்ட செய்வாங்க. उसे याद करेंगे அவங்கள நினைவு செஞ்சீங்கன்னா तो तुम्हारे विपरीत कर्म भस्म होंगे। அப்போ உங்களோட விபரீத செயல்கள் எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆகும். उस स्वरूप को याद नहीं करेंगे, அந்த ஸ்வரூபத்தை நினைவு செய்யலன்னா धर्म पिताओं की तरह सिर्फ बिंदु को याद करेंगे தர்ம பிதாக்கள் போல வெறும் பிந்துவை நினைவு செஞ்சீங்கன்னா तो तुम्हारे पाप कर्म भस्म அப்போ உங்களோட பாவ கர்மங்கள் எரிஞ்சு சாம்பல் नहीं होंगे। ஆகாது. कोई भी धर्म पिता के पूरे पाप कर्म भस्म होते हैं? இப்போ எந்த தர்ம பிதா வேணாலும் ஆயிருக்கலாம், அவங்களோட முழுமையா
பாவ செயல்கள் எரிஞ்சு சாம்பல் ஆகுதா? कोई भी मनुष्य गुरु எந்த மனித குரு வேணாலும் ஆயிருக்கலாம். या धर्म पिता जो है இல்லனா தர்ம பிதா யார் இருக்காங்க? वो पूरे 84 जन्म लेता है क्या? அவங்க முழுமையா 84 ஜென்மங்களை எடுத்துக்கிறாங்களா? नहीं लेता. எடுத்துக்கிறது இல்ல. जो उन धर्म पिताओं के आधार मूर्त है, யாரு அந்த தர்ம பிதாக்களுக்கு ஆதார மூர்த்தியா இருக்காங்க? वो 84 जन्म लेते हैं क्या? அவங்க 84 ஜென்மங்களை எடுத்துக்கிறாங்களா? वो भी 84 जन्म नहीं लेते. அவங்களும் கூடயும் 84 ஜென்மங்களை எடுத்துக்கிறது இல்ல. क्यों नहीं लेते? ஏன் எடுத்துக்கிறது இல்ல? क्योंकि उनकी बुद्धि में ஏன்னா அவங்களோட புத்தியில वो साकारी स्वरूप, அந்த சாக்காரி ஸ்வரூபம் जो बाप के रूप में, टीचर के रूप में, அப்பாவினோட ரூபத்துல, டீச்சரினோட ரூபத்துல, सदगुरु के रूप में सच्ची पर पाठ बजाता है प्रैक्टिकल में, वो उनकी बुद्धि में சத்குருவினோட ரூபத்துல பிராக்டிக்கலி இந்த உலகத்துல என்ன பாட்ட செய்யறாங்க, बैठता ही नहीं. அது அவங்களோட புத்தியில உட்கார்றது இல்ல. न बैठने के कारण उनके पूरे पाप कर्म भस्म. உட்காராம இருக்கிற காரணத்தினால அவங்களோட முழு பாவ செயல்கள் என்ன இருக்குதோ, பாவ கர்மம் எரிஞ்சு होते ही नहीं. அது சாம்பல் ஆகிறது இல்ல, ஆகிறதே இல்ல. तो मुझे याद करो, அப்ப பாபா சொல்லிட்டு இருக்காங்க, என்ன நினைவு செய்யுங்க, तब तुम्हारे पाप कर्म भस्म होंगे. அப்போ உங்களோட பாவ கர்மங்கள் எரிஞ்சு சாம்பல் ஆகும். यहाँ अभी सबकी वानप्रस्थ अवस्था है. இங்க இப்போ எல்லாரோடது கூடயும் வானப்பிரஸ்த அவஸ்தா இருக்குது. अभी सबको जाना है घर. இப்போ எல்லாருக்குமே வீட்டுக்கு போக வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்றாங்க. वो शिवपुरी है. அது சிவனோட நகரம் ஆயிருக்குது. क्या? என்ன? जहाँ जाना है எங்க போகணுமோ वो किसकी पुरी है? அது யாரோட நகரம் ஆயிருக்குது? शिवपुरी है. சிவனோட நகரம் ஆயிருக்குது. मन कल्याणकारी पुरी है. அப்படின்னா கல்யாணக்காரி, கல்யாண செயல்கள் அப்படின்னா நன்மைக்கான இருக்கக்கூடிய நகரம் ஆயிருக்கு. और यहाँ பிறகு இங்க यहाँ जा रहे हैं शिवपुरी में, गए नहीं अभी. இங்க சிவனோட நகரத்துக்கு போயிட்டு இருக்கீங்களா? இப்பவும் போகலையா இப்போ வரைக்கும்? तो कल्याणकारी पुरी में है या शिवपुरी में है? அப்போ தீமையான நகரத்துல இருக்கீங்களா இல்லன்னா சிவனோட நகரத்துல இருக்கீங்களா? कल्याण हो रहा है, हुआ नहीं. நன்மை ஆயிட்டு இருக்குதா? ஆகலையா இப்பவும் இன்னுமே? कल्याण होगा कहाँ? நன்மை என்றது எங்க நடக்கும்? शिवपुरी में कल्याण होगा. சிவ்புரியில நன்மை என்றது ஏற்படும். तो जब तक शिवपुरी की स्टेज में नहीं पहुँचेंगे तब तक दुनिया का कल्याण. எப்போ வரைக்கும் சிவனோட நகரம் இந்த ஒரு ஸ்டேஜுக்கு எப்போ வரைக்கும் போக மாட்டீங்களோ அப்போ வரைக்கும் நன்மை என்றது नहीं हो सकता. हमारा अपना भी कल्याण ஆகாது. நம்மளோட நன்மை கூடயும் नहीं हो सकता. ஆகாதுன்னு சொல்றாங்க. वो विष्णुपुरी, அந்த விஷ்ணுவினோட நகரம், वो शिवपुरी, அந்த சிவனோட நகரம், और ये रावणपुरी. பிறகு இது ராவணனோட நகரம். वो शिवपुरी, அது சிவனோட நகரம். उसका अधिष्ठाता कौन दिखाया है? शांति அதோட ஹெட் யார காமிச்சிருக்காங்க? देवा. சாந்தி தேவா. देवा தேவா भगवान नहीं कहा. பகவானன் சொல்லல. क्या कहा? என்னன்னு சொன்னாங்க? शांति देवा. சாந்தி தேவா. वो विष्णुपुरी, பிறகு அது விஷ்ணுபுரி. कैसी पुरी? எப்படிப்பட்ட நகரம்? विष्णु. விஷ்ணு. नो विषय काल. விஷம் என்றது இல்லவே இல்ல. क्या कुछ न कुछ विषय रह जाए, विषय विकार रह जाए, கொஞ்ச நஞ்ச விஷம் இருந்துடுது. उसको विष्णुपुरी नहीं कहेंगे. இருந்துடுதுன்னா அதுக்கு விஷ்ணுவினோட நகரம்னு சொல்ல மாட்டாங்க. न मनसा में, மனதின் மூலமாவும் न वाचा में, பேச்சு மூலமாவும் न कर्मेंद्रियों में
பிறகு கர்மேந்திரியங்கள் மூலமா கூடயும் विषय विकार की भाषण आवे எப்படின்னா விஷய விகாரத்தினோட அனுபவம் ஆகக்கூடாது. उसको कहेंगे विष्णुपुरी அப்போ அதுக்கு சொல்வாங்க விஷ்ணுபுரி. और ये है रावणपुरी. பிறகு இதா இருக்குது ராவணனோட நகரம். रावणपुरी माने ராவணனோட நகரம்னா रावण किसे कहा जाता है? ராவணன் சொல்லி யாருக்கு சொல்லப்படுகிறது? रुलाने वाले को रावण कहा जाता है. யாரு அழ வைக்கிறாங்களோ அவங்களுக்கு ராவணன் சொல்லப்படுகிறது. इस दुनिया में सब एक दूसरे को मनसा वाचा कर्मणा இந்த உலகத்துல எல்லாருமே ஒருத்தர் இன்னொருத்தருக்கு என்ன செய்யறாங்கன்னா மனதின் மூலமா பேச்சு மூலமா செயல்கள் மூலமா दुख देते रहते हैं. துக்கத்தை கொடுத்துட்டே இருப்பாங்க. तो दुख देते हैं तो दुखी आदमी क्या करता है फिर? இப்போ துக்கத்தை கொடுக்கறாங்கன்னா யாருக்கு துக்கம் கிடைக்குதோ அந்த மனிதன் என்ன செய்வாங்க? रोता है. कोई बाहर के आंसुओं से रोता है. அழுவாங்க. இப்போ சிலர் என்ன செய்யறாங்கன்னா வெளியில காமிக்கிறதுக்காக எப்படின்னா வெளியில தென்படும் கண்ணீரால அழுவாங்க. जैसे कन्या माता है எப்படி கன்யா மாதாக்கள். और कोई अंदर के आंसुओं से रोते हैं. சில பேர் எப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய கண்ணீர்ல அழுவாங்க. கண்ணீரால அழுவாங்க. अंदर अंदर का रोना और बाहर का रोना. உள்ளுக்குள்ளேயே அழுகிறது பிறகு வெளியில இருந்து அழுகிறது. रोते सब है. அழுகிறது எல்லாருமே அழதா செய்யறாங்க அழுகதா செய்யறாங்க. क्योंकि रावणपुरी ஏன்னா ராவணனோட நகரமா இருக்கு. इन सबको नंबरवार पुरुषार्थ अनुसार बाप का बनना है. இவங்களுக்கு எல்லாமே நம்பர்வார் புருஷார்த்த அனுசாரமாக அப்பாவோட குழந்தைகளாக ஆக வேண்டியதாக இருக்கும். कोई तो बाप का बनते भी हैं. சில பேர் அப்பாவோட குழந்தைகளும் ஆகுறாங்க. ऐसे नहीं बनते नहीं है, बनते भी हैं. அப்படி இல்ல ஆகுறது இல்லன்றது இல்ல ஆகுறாங்க. फिर अहो मम माया. பிறகு அஹோ என்னோட மாயா. क्या? என்ன? बाबा का भी ममत्व है. பாபாக்கு கூடயும் பற்று இருக்குது. अहो அஹோ मम माया. அஹோ என்னோட மாயா. अहो मम माया. அஹோ என்னோட மாயா. कैसे कैसे भागंती हो जाते हैं. எப்படி எல்லாமே ஓடி போயிடுறாங்க. ड्रामा में जो कल्प कल्प पहले हुआ है டிராமால கல்பத்துக்கு முன்னாடி என்ன ஆயிருக்குதோ वही तो होगा ना. அதுதானே ஆகும். क्या हुआ? என்ன ஆச்சு? कल्प पहले भी भाग गए थे बन करके. கல்பத்துக்கு முன்னாடி கூடயும் அப்பாவோட குழந்தைகளாக இருந்து பிறகு ஓடி போயிட்டாங்க. और अभी भी பிறகு இப்பவும் भाग जाते हैं. ஓடி போயிடுறாங்க. यज्ञ के आज में भी खून से लिख करके दिया. யக்னத்தினோட ஆரம்பத்துல கூடயும் ரத்தத்தால எழுதி கொடுத்தாங்க. और भाग गए. பிறகு ஓடி போயிட்டாங்க. और अभी भी பிறகு இப்பவும் संकल्पों का खून होता है. இப்பவும் சங்கல்பங்களினோட ரத்தம் இருக்கும். मनन चिंतन मंथन चलता है. விசார சாகர மந்தனம் நடக்குது. हाँ ना ना हाँ है बुद्धि में खूब संघर्ष चलता है. ஆமா இல்ல இல்ல ஆமா என்ற விஷயம் இந்த யுத்தம் என்றது புத்தில நல்லபடியாக நடக்குது. और फिर उसके बाद लिख करके பிறகு என்ன செய்யறாங்கன்னா எழுதி கொடுத்து स्टाम्प पेपर पर लिख के दे देते हैं. ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி கொடுத்து और उसके बाद फिर भी அதுக்கு பிறகு மறுபடியும் फिर भी भाग जाते. ஆனாலும் அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஓடி போயிடுறாங்க. இப்படி எழுதி கொடுக்கறாங்க அதுக்கு பிறகு கூடயும் ஓடி போயிடுறாங்க என்ற விஷயத்த சொல்றாங்க. तुम समझते हो कल पहले ऐसा हुआ था. நீங்க இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறீங்க. கல்பத்துக்கு முன்னாடி இப்படி ஆயிருந்தது. इसमें गुटखा खाने की बात नहीं है. இதுல அனிஷ்டத்துல வர விஷயம் இல்ல. क्या? என்ன? क्या ऐसा क्यों होता है? இப்படியே ஆகுது. Nothing new. நத்திங் நியூ. எதுவுமே புதுசு இல்ல. इसकी चिंता क्यों करें? நாம ஏன் இத பற்றி கவலையப்படணும்? कौन? யாரு? हैं? हम बच्चे
குழந்தைகளான நாம जो निर्मोही बाप के निर्मोही बच्चे हैं, யாரு பற்று இல்லாத அப்பாவோட பற்று இல்லாத குழந்தைகள், निर्मोही राजा की कथा है ना। பற்று இல்லாத ராஜாவினோட கதை இருக்குது இல்லையா? कौन था निर्मोही राजा? யாரா இருந்தாங்க நிர்மோகி ராஜா? है? மோகம் இல்லாத ராஜா யாரு? कौन सी युग में दिखाया गया है भक्ति मार्ग में? பக்தி மார்க்கத்துல எந்த யுகத்துல காமிச்சிருக்காங்க அவங்கள? सत्य हरिश्चंद्र। சத்ய ஹரிஷ்சந்திர। सतयुग में सत्य हरिश्चंद्र राजा था। சத்யுகத்துல சத்ய ஹரிஷ்சந்திர ராஜா இருந்தாங்க. निर्मोही राजा। அவங்களுக்கு மோகம் இல்லாத ராஜா ஆக இருந்தாங்க. बाप बाप नहीं, बच्चा बच्चा नहीं, पत्नी पत्नी नहीं। அப்பா அப்பா இல்ல, குழந்தை குழந்தை இல்ல, மனைவி மனைவி இல்ல. तो नथिंग न्यू, हम क्यों चिंता करें? அப்போ ஒண்ணுமே புதுசு இல்ல, நாம ஏன் கவலைப்படணும்? तुमको तो बाप निर्मोही बना देते। உங்களை அப்பா மோகம் இல்லாதவங்களாக ஆக்கிடுறாங்க. फलाना गया குறிப்பிட்டவங்க போயிட்டாங்க, तो जाने दो। போகட்டும். क्या हुआ? என்னாச்சு? गया போனாங்க, तो गए। போயிட்டா போனாங்க. तो ये है मोहजीत राजा की कथा। இதாச்சு வெற்றி மேல மோகத்து மேல வெற்றி அடையிற ராஜாவினோட கதை. सतयुग में जो भी राजाएं होते हैं, சத்யுகத்துல யாரெல்லாம் ராஜாக்கள் இருப்பாங்களோ वो सब निर्मोही होते हैं। அவங்க எல்லாமே நிர்மோகி, மோகம் இல்லாதவங்களாக இருப்பாங்க. ओम ஓம் சாந்தி.